சொல்லமா, God's church is God's home. God's church, தேவರ கர்த்தನ ಸಭೆಯು ಕರ್ತನ ಮನೆಯಾಗಿದೆ. கர்த்தரின் சபை கர்த்தருடைய வீடாக இருக்கிறது. கர்த்தನ ಸಭೆಯು ಕರ್ತನ ಮನೆಯಾಗಿದೆ. வசனம் சொல்லுகிறது சங்கீதம் 122:1 ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, ಕೀರ್ತನೆಗಳು 122 கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது, ಕರ್ತನ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗೋಣ ಎಂದು ಹೇಳಿದ ತಕ್ಷಣ நான் மகிழ்ச்சியாய் இருந்தேன். ஹalleluya. ಸಂತೋಷವಾಗಿದ್ದೆ. கர்த்தருடைய ஆலயம் என்னுடைய சந்தோஷமாய் இருக்கிறதுங்க. ದೇವರ ಸಭೆಯು ನನ್ನ ಸಂತೋಷವಾಗಿದೆ. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நம் மத்தியிலே அவர் இருக்கிறார். தேவர் நம்ம மத்தியದಲ್ಲಿ. கடந்த வாரங்களில் 2 வாரங்களாக ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகளை நம்ம தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய சபை கர்த்தருடைய வீடாக இருக்கிறது. ಕಳೆದ 2 ವಾರಗಳಿಂದ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. ದೇವರ ಸಭೆಯು ದೇವರ ಮನೆಯಾಗಿದೆ. ಇದು ಅಪ್ಪಾವಿನ வீடாய் இருக்கிறது. ಇದು ತಂದೆಯ ಮನೆಯಾಗಿದೆ. இது உங்க வீடாய் இருக்கிறது. ಇದು ನಿಮ್ಮ ಮನೆಯಾಗಿದೆ. இது நம்முடைய வீடாய் இருக்கிறது. ಇದು ನಮ್ಮ ಮನೆಯಾಗಿದೆ. இது அப்பாவின் வீடு. இது ತಂದೆಯ ಮನೆ. ஹalleluya. ஹalleluya. இந்த இடத்திற்கு வருவது எனக்கு மகிழ்ச்சியானது. ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಬರುವುದು ನನಗೆ ಸಂತೋಷ. முதல் காரியம் கடந்த 2 வாரத்துக்கு முன்பாக பார்த்தோம். God's home is our pleasure. கர்த்தருடைய வீடு என்னுடைய மகிழ்ச்சியாய் இருக்கிறது. 2 ವಾರಗಳ ಹಿಂದೆ ನೋಡಿದೆವು. ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ ಕರ್ತನ ಮನೆಯು ನಮ್ಮ ಸಂತೋಷ. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் சொன்ன உடனே நான் சந்தோஷமாயிட்டேன். ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗೋಣ ಎಂದ ತಕ್ಷಣವೇ ಸಂತೋಷ ಉಂಟಾಯಿತು. நான் ಖುಷಿ ಆಯ್ತேன். ನಾನು ಸಂತೋಷ ಉಂಟಾಯಿತು. நான் ಜಾಲಿ ಆಯ್ತೇன். ನನಗೆ ಸಂತೋಷ நான் ಉಂಟಾಯಿತು. ಜೆಬತೋடு வந்தேன். ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ நான் ಆಯತத்தೋடு வந்தேன். ನಾನು ಒಂದು ಆಯತದಿಂದ ಸಿದ್ಧವಾಗಿ ಸಿದ್ಧಪಡಿಸಿಕೊಂಡು ಬಂದೆ. ನಾನು ಎದುರ್ಪಾರ್ಪೋடு வந்தேன். ನಾನು ಒಂದು ಕಾರ್ಯದಿಂದ ಬಂದೆ. ஹalleluya. ஹalleluya. கர்த்தரை எதிர்பார்த்து வந்திருக்கிறேன். தேவரನ್ನು ಎದುರು ನೋಡಿ என்னை வெட்கப்பட்டு அனுப்ப மாட்டார். ನನ್ನನ್ನು ಆತನು ಯಾವ இரண்டாவது வாரத்துல பார்த்தோம். நம்ம சீக்கிரமா போலாம். 2ನೇ ವಾರದಲ್ಲಿ ನೋಡಿದ್ದೇವೆ. God's home is our privilege. கர்த்தருடைய வீடு எனது பாக்கியமாய் ஸ்லாக்கியமாய் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ದೇವರ ಮನೆಯು ಅದು ನನ್ನ ಭಾಗ್ಯವಾಗಿದೆ. அது என் அப்பாவின் வீடு. அது என்னுடைய பிரிவிலேஜ்ங்க. ಅದು ನನ್ನ ಭಾಗ್ಯವು. கர்த்தர் சமூகத்துல தரித்திருப்பது எனக்கு பிரிவிலேஜ்ங்க. ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಇರುವುದು ನನ್ನ ಭಾಗ್ಯ. அப்பா வீட்டுக்கு நான் போறது என்னுடைய உரிமைங்க. ಆತನ ಮನೆಗೆ ಕರ್ತನ ಮನೆಗೆ ಹೋಗುವುದು ನನ್ನ ಭಾಗ್ಯ. அவங்களுக்காக போக மாட்டேன் இவங்களுக்காக போக மாட்டேன்னு சொல்ல கூடாதுங்க. ಅವರಿಗೋಸ್ಕರ ಹೋಗಲ್ಲ ಇವರಿಗೋಸ್ಕರ ಹೋಗಲ್ಲ ಅಂತ ಹೇಳಬಾರದು. அவங்க பாரு அப்படி இருக்காங்க இவங்க பாரு இப்படி இருக்காங்க அது எனக்கு பிடிக்கல இது எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியாதுங்க. ಅವರು ನೋಡಿ ಹೀಗಿದ್ದಾರೆ ಇವರು ನೋಡಿ ಹೀಗಿದ್ದಾರೆ ಅದು ಇಷ್ಟ ಇಲ್ಲ ಇದು ಇಷ್ಟ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಬಾರದು. அப்பா வீடு எப்படி இருந்தாலும் அது என் அப்பா வீடு. நான் உரிமையோடு என் ஸ்லாக்கியமா நான் போய் நிற்பேன். ತಂದೆಯ ಮನೆ ಹೇಗಿದ್ದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ ಅದು ನನ್ನ ಸ್ವಂತ ಅದು ನಾನು ಹೇಗಿದ್ದರೂ ಹೋಗುತ್ತೇನೆ. சபை கூடி வருதுகளை சிலர் விட்டு விடுகிறது போல நம்ம விட்டு விடக் கூடாது என்று புத்தி சொல்லுகிறார் எபிரெயர் ஆக்கியோன். ದೇವರು ವಾಕ್ಯವು ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ, ಸಭೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುವ ಹಾಗೆ ನೀವು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡಿ ಎಂಬುದಾಗಿ. கூடி வருதலை விட்டு விடுகிறது போல விட்டுறாதீங்க. ಸಭೆಯಲ್ಲಿ ಕೂಡಿ ಬರುವುದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುವ ಹಾಗೆ ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡಿ. கடந்த வாரம் பார்த்தோம். ಕಳೆದ ವಾರ ನೋಡಿದ್ದೇವೆ. God's conceptங்க சர்ச். ಕರ್ತನ ಯೋಜನೆ. யாருடைய யோசனை சர்ச்? ಯಾರ ಯೋಜನೆ? இது தேவாதி தேவன் அண்ட சராசரத்தையும் படைத்த பூமி அனைத்து ராஜாவான ராஜாதி ರಾಜನುடைய ಕಾನ್ಸೆಪ್ಟ್ங்க ಚರ್ಚ್. ಇದು ಲೋಕವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ಕರ್ತಾದಿ ಕರ್ತನು ಎಲ್ಲವನ್ನು ಅಧಿಕಾರ ಹೊಂದಿದ ಕರ್ತಾದಿ ಕರ್ತನ ಯೋಜನೆಯಾಗಿದೆ. ஆண்டவர் சொல்றார் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. ಅವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ ಈ ಕಲ್ಲಿನ ಮೇಲೆ ನನ್ನ ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುತ್ತೇನೆ ಅದು ಏನು ಯಾವುದು ಅದನ್ನು ಅಡ್ಡಿ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. போகிறது முக்கியம். ನಾನು ಚರ್ಚ್ಗೆ ಹೋಗೋದು ಮುಖ್ಯ. நான் சபை கூடி வருதல் முக்கியம். ನಾವು ಸಭೆಯಲ್ಲಿ ಒಟ್ಟುವಾಗಿ ಬರುವುದು ಯೇಸುವಿನ ನಾಮத்தில் கூடுவது முக்கியம். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಕೂಡುವ ಕಾರ್ಯ ಮುಖ್ಯ. ಎಕ್ಲೇಸಿಯಾவில் இருப்பது முக்கியம். எக்லீசியான்னு சொல்லுங்க. எக்லீசியாத ಇರುವುದು ಮುಖ್ಯ. எக்லீசியானா என்ன? ஒரு காங்கிரிகேஷன், ஒரு கூடுகை, சபை, தேவ பிள்ளைகள் தேவ நாமத்தினால் கூடுகிற இடத்திற்கு பேர் தான் அது. ಒಂದು ಗುಂಪಾಗಿ ನಾವು ಕೂಡುವ ಕಾರ್ಯವೇ ಅದು ಎಕ್ಲೀಸಿಯಾ. அங்கே டாக்டரின்ஸ் அப்போஸ்தலருடைய உபதேசமும் ஐக்கியமும் இருக்கும். ಅಲ್ಲಿ ಉಪದೇಶ ಹಾಗೂ ಐಕ್ಯವು ಇರುತ್ತದೆ. வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் ಐಕ್ಯத்திலும் ಅನ್ಯೋನ್ಯத்திலும் ತರಿತಿರುந்தார்கள் என்று சொல்லி. ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ ದೇವರ ಉಪದೇಶದಲ್ಲೂ ಐಕ್ಯದಲ್ಲೂ ಒಟ್ಟಾಗಿದ್ದರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. இரண்டாவதாக அந்த முதல் காரியத்தில் பேக்கிங் ஆஃப் பிரெட் அண்ட் பிரேயர் அந்த இடத்துல காணப்படும். எப்போதும் அந்த இடத்துல அப்பம் பிட்குதலும் கர்த்தரை நினைவு கூறுதலும் ஜெபமும் அந்த இடத்துல இருக்கும். அது அவசியம் எனக்கும் உங்களுக்கும். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ರೊಟ್ಟಿ ಮುರುವಿಕೆಯು ಪ್ರಾರ್ಥನೆಯು ಯಾವಾಗಲೂ ಅಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. ಅದು ನಮಗೆ ನಿಮಗೆ ಅವಶ್ಯಕತೆವಾಗಿ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. ನಾನು சொல்றேன் அப்பா அம்மா இல்லாதவங்க அனாதை இல்ல. ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಇಲ್ಲದೆ ಇರುವವರು ಅನಾಥರಲ್ಲ. சபை இல்லாதவங்க தான் உண்மையிலேயே அனாதவங்க. ಸಭೆ ಇಲ್ಲದವರೇ ಅನಾಥರು. ஏன்னா சபையினுடைய மேன்மை மகத்துவம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டிருக்கு. ಸಭೆಯ ಮಹತ್ವ ಅನೇಕರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆமாங்க.
அப்பா அம்மா இல்லன்னு கவலைப்படக்கூடாது, இல்லாதவங்க. ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಇಲ್ಲ ಅಂತ ಕಲವಲಗೊಳ್ಳಬಾರದು. யாருமே இல்லன்னு சொல்லி யாரும் கவலைப்படக்கூடாது. ಯಾರು ಇಲ್ಲ ಅಂತ ಕಷ್ಟಪಡಬೇಡಿ. நான் கர்த்தர் சபையில இல்லனா தான் கவலைப்படணும். ನಾನು ಕರ್ತನ ಸಭೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲವೆಂದರೆ ನಾನು ಕಷ್ಟಪಡಬೇಕು. சபை இருந்தா நானும் நீங்களும் அனாதை இல்ல. ஹalleluya. ನಾನು ನೀವು ಅನಾಥ. ஹalleluya. ஹalleluya. ஏன்னா அங்க எனக்கு நல்ல உபதேசம் இருக்கு. ಯಾಕಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ನನಗೆ ಒಳ್ಳೆ ಉಪದೇಶ ಇದೆ. நல்ல ஐக்கியம் இருக்கு. ಅಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಐಕ್ಯವಿದೆ. நல்ல தேவன் இருக்கிறாரு. ಒಳ್ಳೆ ದೇವರಿದ್ದಾರೆ. நல்ல ஜெபம் இருக்கிறது. ಒಳ್ಳೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಇದೆ. நான் அனாதை இல்ல. ஹalleluya. நான் தனிநபர் அல்ல. ನಾನು ಒಬ್ಬಂಟಿ ಅಲ್ಲ. நான் யாரும் விசாரிக்கப்படாதவன் அல்ல. ನಾನು ಯಾರು ವಿಚಾರಿಸಲ್ಪಡದೇ ಇರುವವನಲ್ಲ. God's concept மாத்திரம் இல்ல கர்த்தருடைய சபை, God's concern இருக்கு கர்த்தருடைய சபையின் மேல. ಕರ್ತನ ಕನಿಕರವು ಸಭೆಯ ಮೇಲಿದೆ. கர்த்தருடைய கன்சர்ன் இருக்கு. கர்த்தர் சபையை நேசிக்கிறாரு. ದೇವರು ಸಭೆಯನ್ನು ಪ್ರೀತಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. அதனாலதான் சபையில நிறைய ஊழியங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ಆದ ಕಾರಣವೇ ಅನೇಕ ಸೇವೆಗಳನ್ನು ಸಭೆಯಲ್ಲಿ ಉಂಟು அவர் ಮಾಡಿದ್ದಾನೆ. சிலரை சபையிலே அப்போஸ்தலர்களாகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை போதகராகவும், மேய்ப்பராகவும் ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ಅದರಿಂದ ಕಾರಣವೇ ಅನೇಕರನ್ನು ಆತನು ಸೇವೆಯಲ್ಲಿ ಪ್ರವಾದಿಗಳಾಗಿ, ಸೇವಕರಾಗಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆತನು ಸಭೆಯಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಿದ್ದಾನೆ. உண்மைதானே? ನಿಜವಲ್ಲವಾ? எதுக்கு? ಯಾವುದಕ್ಕೆ? உங்களையும் என்னைய நேசிக்கிறதுனால, சபையின் மேல கர்த்தர் கன்சர்னா இருக்கிறதுனால உங்களையும் என்னைய நடத்துவதற்கு இப்படிப்பட்ட தலைவர்களை வைத்திருக்கிறார். ಯಾಕೆಂದರೆ ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವ ಕಾರಣವೇ ಆತನು ಸಭೆಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವ ಆತನಾಗಿದ್ದಾನೆ. நம்ம கூட நிக்க ஒரு கூட்டம் இருக்கு. ನಮ್ಮ ಜೊತೆ ನಿಲ್ಲಲು ಒಂದು ಕೂಟ ಇದೆ. கர்த்தர் இருக்கிறாரு. ದೇವರಿದ್ದಾನೆ. அவர் உபதேசம் இருக்கு. ಆತನ ಉಪದೇಶ ಇದೆ. சபை மிக மிக அவசியம், பிகாஸ் இது காட்ஸ் கான்செப்ட். ಸಭೆ ತುಂಬಾ ಅಗತ್ಯವಾದ ಕಾರ್ಯವು ನಮಗಾಗಿದೆ. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான காரியத்தை ನಾವು ಇವತ್ತು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡಲಿದ್ದೇವೆ. முதல் காரியம், ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ, church is for edify, not for entertainment. ಸಭೆಯು ಮನರಂಜನೆಗಾಗಿ ಅಲ್ಲ, ಸುಧಾರಣೆಗಾಗಿ ಮಾತ್ರವೇ. சபை பொழுதுபோக்கிற்காக இல்லங்க. ಸಭೆಯು ಮನೋರಂಜನೆಗಾಗಿ ಅಲ್ಲ. சபை பொழுதுபோக்குக்கு இல்ல. ಸಭೆ ಮನೋರಂಜನೆಗಾಗಿ சபை ಅಲ್ಲ. ಎಂಟರ್ಟೈನ್ಮೆಂಟ್க்கு இல்ல. ಸಭೆಯು ಮನರಂಜನೆ சபை ಮಾಡುವುದಲ್ಲ. பக்தி விருத்திக்காகங்க. ಸಭೆಯಾಗಿದ್ದು சபை எல்லாம் குத்துப்பாட்டு பாடி கூத்தாட்டம் ஆடுறதுக்கு இல்ல சபை. ಇಲ್ಲಿ ಮನರಂಜನೆ ಮಾಡಿ, ಇಲ್ಲಿ ಹಾಡನ್ನು ಹಾಡಿ ನಿಮ್ಮನ್ನು பொழுதுபோக்கு ಮನರಂಜನೆ செஞ்சு ಮಾಡುವ ಕಾರಣ ಅಲ್ಲ. பொழுதுபோக்கு செஞ்சு டைம் பாஸ் பண்ணி அனுப்புறதுக்கு சபை இல்ல. இன்னைக்கு ಇಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು ಟೈಮ್ ಪಾಸ್ ಮಾಡಿ ನಿಮ್ಮನ್ನು ಕಲಿಸುವುದು ಸಭೆ ಅಲ್ಲ. சபை இன்னைக்கு நிறைய இடங்கள்ல, ஒரு சில சபைகள்ல நடக்கிறது என்னென்ன நடக்குது? ಒಂದು ಕೆಲವು ಸಭೆಗಳಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ನಡೀತಿದೆ? சபையில வெறும் பொழுதுபோக்கு தான். ಸಭೆಯಲ್ಲಿ ಬರೀ ಮನರಂಜನೆ. ஜனங்க என்ன விரும்புறாங்களோ அதை தான் சபை கொடுக்க ஆரம்பிக்குது, பாஸ்டர்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ಜನರು ಏನು ಬಯಸುತ್ತಾರೋ ಅದೇ ಸಭೆಯಲ್ಲಿ ಕೊಡುವರಾಗಿದ್ದಾರೆ. சபையில வெளியில இருந்து வந்த ஆட்கள், சபை விசுவாசிகள் அல்லது தேவ பிள்ளைகள்னு சொல்றவங்க, ಹೊರಗಡೆಯಿಂದ ಬಂದ ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಲಿ, ದೇವರ ಮಕ್ಕಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಕೊಂಡು சினிமால என்ன இருக்கோ அதையும் சபையில எதிர்பார்க்கறாங்க. ಸಿನಿಮಾದಲ್ಲಿ ಏನಿದೆಯೋ ಅದನ್ನೇ ಸಭೆಯಲ್ಲಿ ಎದುರು அதையும் இந்த ನೋಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. பாஸ்டர்மார்கள் சபையில கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ಅದನ್ನೇ ಈ ಪಾಸ್ಟರ್ ಅನ್ನಿಕೊಳ್ಳುವವರು ಕೊಡಲ್ಪಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஒரு பாட்டு, ಒಂದು ಹಾಡು, ஒரு ஸ்லோ பாட்டு, ಒಂದು ಸ್ಲೋ ஒரு ಹಾಡು, மெலடி பாட்டு, ಒಂದು ಮೆಲೋಡಿ ஒரு ಹಾಡು, ஃபாஸ்ட் பாட்டு, ಒಂದು ಫಾಸ್ಟ್ ஒரு ಹಾಡು, குத்து பாட்டு, ಒಂದು கொஞ்சம் காமெடி, ಸ್ವಲ್ಪ ಕಾಮಿಡಿ, அப்படி இப்படி கொஞ்சம் மசாலா, ಸ್ವಲ್ಪ ಮಸಾಲ, அந்த மாதிரி இன்னைக்கு சர்ச்சை எதிர்பார்க்கறாங்க சபை விசுவாசிகள். ಆ ರೀತಿಯಾಗಿ ಚರ್ಚ್ ಅಲ್ಲಿ ಎದುರು ನೋಡುತ್ತಿರುವರು நம்ம ವಿಶ್ವಾಸಿಗಳು. ஆட்களும் அதுக்கு ஏத்த மாதிரி இணங்கி சபையை நடத்துறாங்க. ನಮ್ಮ ಜನರು ಅದಕ್ಕೋಸ್ಕರವೇ ಅವರು சபை ಸಭೆಯನ್ನು மேடை மேலேயே என்ன ನಡೆಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. பண்றாங்க? ஆராதனை நேரத்துல பாட்டு பாடுறாங்க, சினிமா ಸಭೆಯ பாட்டு பாடுறாங்க. ಸ್ಟೇಜ್ ಅಲ್ಲೇ ಅವರು ಆ ಸಿನಿಮಾ ಹಾಡನ್ನು ಆಡುವರಾಗಿದ್ದಾರೆ. சினிமா பாட்டை பாடி சபை ஆராதனை நடத்துறாங்க. ಸಭೆಯಲ್ಲಿ ಆ ಸಿನಿಮಾ ಹಾಡನ್ನು ಆಡಿ ಆರಾಧನೆ Church is not ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. for entertainmentங்க. ಸಭೆಯು ಮನರಂಜನೆಗಾಗಿ ಅಲ್ಲ. சபை என்டர்டெயின்மென்ட்க்கு இல்ல, சபை பொழுதுபோக்குக்கு இல்ல, சபை பக்தி விருத்திக்கு. ಸಭೆಯು ಮನರಂಜನೆಗಾಗಿ ಅಲ್ಲ, ಸಭೆಯು ಮನರಂಜನೆಗಾಗಿ ಅಲ್ಲ, இந்த ಸುಧಾರಣೆಗೋಸ್ಕರ இந்த ಮಾತ್ರವೇ. உலகத்து கொத்த வேஷம் தரிக்க கூடாது சபை. ಈ ಲೋಕಕ್ಕೆ ಅವ್ರಿಗೆ ಹೋಲಿಕೆಯಾಗಿ ನಾವು பிரபஞ்சத்தில் கொத்த ನಡೆಯಬಾರದು. வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ಈ ದೇಶದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ಇದ್ದಾರೋ ಅವ್ರಿಗೋಸ್ಕರ ನಾವು ಬಾಳದೆ ಆ ದೇವರರು ಹೇಳುವ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಾವು ನಡೆಯಬೇಕಾಗಿದೆ. ಮರುರೂಪವಾಗಬೇಕು. சபை ஆனா இன்னைக்கு சில சபைகள் என்ன பண்ணுது? ಕೆಲವು ಸಭೆಗಳಲ್ಲಿ ಏನ್ சபையில ಮಾಡ್ತಾರೆ? பியூட்டி கான்டெஸ்ட் நடத்துறாங்களா ஒரு சில நாட்கள், வருஷங்களுக்கு முன்னாடி. ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ಬ್ಯೂಟಿ ಕಾಂಟೆಸ್ಟ್ ನಡೆಸಿದ್ದಾರೆ. இங்க அழக பார்க்க கூடாது, கலரை பார்க்க கூடாது, ஜாதியை பார்க்க கூடாது, பேதத்தை பார்க்க கூடாது, வேற்றுமை பார்க்க கூடாதுன்னு கத்து கொடுக்கணுமா? அல்லது பியூட்டி யாரு, நல்லவன் யாரு, அதை கத்து கொடுக்கணுமா? ಸಭೆಯಲ್ಲಿ ನಾವು ಯಾರು ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರೆ, ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ, ಕಪ್ಪ ಬೆಳ್ಳಗಿದ್ದಾರೆ ಎಲ್ಲ
ನೋಡುವುದಾಗಿ இங்க ಇರಬಾರದು அழகா இருக்கிறான் அழகா இல்லன்றத கத்து ಇಲ್ಲಿ கொடுக்கணும். ಸುಂದರವಾಗಿದ್ದಾರೆ ಸುಂದರವಾಗಿ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಹೇಳಿಕೊಡಬೇಕಾ, ಸಭೆ- ಯಾವುದು ಇಲ್ಲ ಎಂಬುದು ಹೇಳಿಕೊಡಬೇಕಾ? சபையில என்டர்டெயின்மெண்ட் மைக்கேல் ஜாக்சன் டான்ஸ் ஆடணுமா இங்க? ಸಭೆಯಲ್ಲಿ ಮನರಂಜನೆಗಾಗಿ ಮೈಕಲ್ ಜಾಕ್ಸನ್ ಡ್ಯಾನ್ಸ್ ಅನ್ನು ಆಡಬೇಕಾ? மைக்கேல் ஜாக்சன் டான்ஸ் பார்த்திருக்கீங்களா? ಮೈಕಲ್ ಜಾಕ್ಸನ್ ಡ್ಯಾನ್ಸ್ ನೋಡಿದ್ದೀರಾ? சிக் டிக் சிக்னு ஓடி ஆடுவார்ல அப்படி இப்படி. ಆ ರೀತಿ ಆಡುತ್ತಾರಲ್ಲ. மூன் வாக் போடணுமா சபையில? ಮೂನ್ ವಾಕ್ ಹಾಕಬೇಕಾ ಸಭೆಯಲ್ಲಿ? ஏர் வாக் போடணுமா? ಏರ್ ವಾಕ್ ಹಾಕಬೇಕಾ? சபையில இதெல்லாம் வேணுமா உங்களுக்கு? ಸಭೆಯಲ್ಲಿ ಇದೆಲ್ಲ ಬೇಕಾ? ஆனா அப்படிப்பட்ட ஆட்களை தான் நானும் நீங்களும் நிறைய பேர் பின்பற்றுறாங்க இன்னைக்கு. ಆದರೆ ನಾವು ನೀವು ಆ ರೀತಿಯಾದ ಜನವನ್ನು யாரை கை தூக்கி ಹಿಂಬಾಲಿಸುವವರಾಗಿದ್ದೇವೆ. பிடிக்கிறோம் நம்ம? யார கை தூக்கி பிடிக்கிறோம்? ಯಾರನ್ನು ಎತ್ತಿ ಹಿಡಿತಿದ್ದೇವೆ? பக்தி விருத்தி அடைகிறதற்கு நம்ம கை தூக்கி பிடிக்கிறோமா இல்ல என்டர்டெயின்மெண்ட் ஆவறதுக்கு கை தூக்கி பிடிக்கிறோமா? ನಾವು ಸುಧಾರಣೆಗೋಸ್ಕರ ಕೈಯನ್ನು ಎತ್ತಿ ಹಿಡಿದಿದ್ದೇವಾ ಇಲ್ಲ ಮನರಂಜನೆಗಾಗಿ ಕೈಯನ್ನು ಎತ್ತಿ ಹಿಡಿದಿದ್ದೇವಾ? சபையில என்ன நடக்குது? மைக்கேல் ஜாக்சன் டான்ஸ் நடக்குது. ಸಭೆಯಲ್ಲಿ ಏನ್ ನಡೀತಾ ಇದೆ? ಮೈಕಲ್ ಜಾಕ್ಸನ್ ಡ್ಯಾನ್ಸ್ ಎಲ್ಲ ನಡೀತಾ சபையில ಇದೆ. பியூட்டி கான்டெஸ்ட் நடக்குது. ಸಭೆಯಲ್ಲಿ ಬ್ಯೂಟಿ ಕಾಂಟೆಸ್ಟ್ ஒரு ನಡೀತಾ சில ಇದೆ. வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூர்ல சர்ச்சில் ಕೆಲವು ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಬ್ಯಾಂಗ್ಳೂರಲ್ಲಿ ಒಂದು ஒரு ಸಭೆಯಲ್ಲಿ யூத் மீட்டிங்ல ಒಂದು ಯೂತ್ ಮೀಟಿಂಗ್ ಅಲ್ಲಿ why these கொலவெறி பாட்ட ವೈದಿಸ್ ಕೊಲವರಿ ಎಂಬ அப்படியே ಹಾಡನ್ನು பாடாம ಹಾಗೆ ಆಡದೆ அத வந்து கிறிஸ்டியன் வார்த்தைகளுக்கு அந்த டியூனை எழுதி அந்த பாட்டை பாடி இருக்காங்க. ಅದು ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಅದನ್ನು ಬದಲಾಯಿಸಿ ಅದ ಹಾಡನ್ನು எங்க போகுதுங்க என் சபை? ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತಿದೆ ನಮ್ಮ ಸಭೆ? எங்க போகுது சபையின் உபதேசம்? ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದೆ ಸಭೆಯ எங்க ಉಪದೇಶಗಳು? போகுது சபையின் பரிசுத்தம்? ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದೆ ಸಭೆಯ ಪರಿಶುದ್ಧತೆ? why these ஏன் உங்களுக்கு வேற டியூன் கிடைக்கலையா? ಯಾಕೆ ನಿಮಗೆ ಬೇರೆ ಟ್ಯೂನೇ ಸಿಕ್ಕಿಲ್ವಾ? ஏன் சாரால் நவரோஜி அம்மா அது பாட்டு கிடைக்கலையா? ಯಾಕೆ ಸಾರಾಲ್ ನವಜಿ ಅವರ ಹಾಡು ஹேமா ஜானுடைய பாட்டு கிடைக்கலையா? ಯಾಕೆ ಹೇಮಾ ಜಾನನ್ ಅವರು ಹಾಡು ಸಿಕ್ಕಲಿಲ್ಲವಾ? பெத்மான் ஐயாவுடைய பாட்டு கிடைக்கலையா? ಫಾದರ್ ಹಾಡು ಸಿಗಲಿಲ್ಲವಾ? இல்ல வேற யாருடைய பாட்டும் கிறிஸ்தவ பாடல்கள் கிடைக்கலையா? ಬೇರೆ ಯಾರ ಕ್ರೈಸ್ತರ ಹಾಡು ಸಿಗಲಿಲ್ಲವಾ? அதை விட்டு காஸ்பல் சாங்க விட்டுட்டு ಗಾಸ್ಪಲ್ಸ್ ಹಾಡನ್ನು வேற ஏதோ சினிமால போட்டு வைதிஸ் கொலவரிய பாட்டை மாத்தி லிரிக்க மாத்தி டியூன்ல பாடினா சபை பக்தி விருத்திக்காகவா அல்லது சபை என்டர்டெயின்மெண்ட்காகவா? ಅದನ್ನು ಸಿನಿಮಾದಲ್ಲಿ ಇರುವ ಹಾಡನ್ನು ತೆಗೆದು ಹಾಡಿದರೆ ಅದು ನಿಮಗೆ ಸುಧಾರಣೆಗೋಸ್ಕರವಾ ಇಲ್ಲ ಮನರಂಜನೆಗೋಸ್ಕರವಾ? எந்த சபையில நீங்களும் நானும் இருக்கணும்ன்றத நான் இன்னைக்கு தீர்மானம் பண்ணணும். ಯಾವ ಸಭೆಯಲ್ಲಿ ನಾನು ಇರಬೇಕು ಎಂಬುದು ಇವತ್ತು ನೀವು ತೀರ್ಮಾನ சபையை விட்டு ಮಾಡಬೇಕು. உங்களை பிரிப்பதல்ல என்னுடைய நோக்கம். ಸಭೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರ್ಪಡಿಸುವುದು ನನ್ನ நல்ல ಯೋಚನೆ ಅಲ್ಲ. சபை நல்ல உபதேசத்தில் உள்ள சபையில நீங்கள் இருப்பதுதான் என்னுடைய நோக்கம். ಒಳ್ಳೆ ಉಪದೇಶದಲ್ಲಿ ಇರುವ ಸಭೆಯಲ್ಲಿ ನೀವು ಇರುವುದೇ ನನ್ನ ಮಾರ್ಗವಾಗಿದೆ. எடிஃபைக்கு வேணுமா இல்ல என்டர்டெயின்மெண்ட்க்கு வேணுமா சர்ச்? ಮನರಂಜನೆಗಾಗಿ ಅಲ್ಲ, ಸುಧಾರಣೆಗಾಗಿ ಸಭೆ ಬೇಕು. சர்ச்ல மசாலா வேணுமா? ಚರ್ಚ್ ಅಲ್ಲಿ ಮಸಾಲ ಬೇಕಾ? சர்ச்ல குத்துப்பாட்டு சினிமா பாட்டு வேணுமா? ಸಭೆಯಲ್ಲಿ ಸಿನಿಮಾ ಹಾಡು ಬೇಕಾ? இல்ல கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்கிற ஆராதனை வேணுமா? ಇಲ್ಲ ನಿಜವಾದ ಆರಾಧನೆ ಬೇಕಾ? நான் பாட்டு செலக்ட் பண்ணும் போதெல்லாம் ரொம்ப கவனிச்சு செலக்ட் பண்ணுவேன். ನಾನು ಹಾಡನ್ನು ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡುವಾಗೆಲ್ಲ ತುಂಬಾ ಗಮನದಿಂದ ஒரு ಸೆಲೆಕ್ಟ್ சிலருடைய ಮಾಡುತ್ತೇನೆ. பாடலாம் நான் பாடிட்டு இருந்தேன் சர்ச்ல. அதாவது கிறிஸ்தவர்கள் காஸ்பல் சாங்ஸ். ಕೆಲವರ ಹಾಡೆಲ್ಲ ನಾನು ಹಾಡ್ತಿದ್ದೆ, ಗಾಸ್ಪಲ್ ಹಾಡು. நல்லா இருக்கு, டியூன் நல்லா இருக்குன்னு சொல்லி. ಟ್ಯೂನ್ ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಂತ ஆனா ಹಾಡ್ತಿದ್ದೆ. என்னைக்கு ஒரு சிலர் பெருமையில திரிஞ்சு அந்த வர்ஷிப் லீடர்லாம் பெருமையில திரிஞ்சாங்களோ அந்த ஆட்களுடைய பாடல் நம்முடைய சபையில பாடுவதே கிடையாது. ಯಾವಾಗ ಅವರೆಲ್ಲ ಹೆಮ್ಮೆಯಿಂದ ತಿರುಗುತ್ತಿದ್ದಾರೋ ಅದನ್ನು ನಾನು ಕೇಳ್ಪಟ್ಟದೇನೋ ಅವತ್ತಿಂದಾನೇ ನಾನು அது ಸಭೆಯಲ್ಲಿ ನಾನು எவ்வளவு ಹಾಡನ್ನು பெரிய ಹಾಡೋದಿಲ್ಲ. நம்பர் 1 பாடலா இருக்கட்டும், ಅದು கிறிஸ்தவ ಎಷ್ಟು பாடல்களா ದೊಡ್ಡ இருக்கட்டும், ನಂಬರ್ 1 ಹಾಡಾಗಿ ಇರಲಿ, நான் செலக்ட் பண்றது இல்ல. ನಾನು ಸೆಲೆಕ್ಟ್ நான் ಮಾಡೋದಿಲ್ಲ. செலக்ட் பண்ணி பாடுறது கிடையாது. ನಾನು ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿ ಹಾಡೋದಿಲ್ಲ. ஏன்? ಯಾಕೆ? எப்படினா இருக்கட்டும். ಯಾಗಾದ್ರೂ ಇರ್ಲಿ. ஆமா, பெருமையில ஆடினானா அது வேண்டாம் அந்த பாடலுங்க. ಅದು ಹೆಮ್ಮೆಯಲ್ಲಿ ಆಡಿದರೆ ಆ ಹಾಡು ಬೇಡ. சில கிறிஸ்தவர்களுடைய பாடல்களை சினிமா பாடல்கள் வந்து பாடுறாங்க. ಕೆಲವರು ಕ್ರಿಸ್ತರ ಹಾಡನ್ನು ಸಿನಿಮಾದವರು ಬಂದು ಆಡುತ್ತಾರೆ. அதையும் நான் தவிர்க்கிறேன். ಅದನ್ನು ನಾನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஒரு காலத்துல செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ஆனா ಮಾಡ್ತಿದ್ದೆ. வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். ಅದೆಲ್ಲ ಬೇಡ. அது எதுக்கு? ஏன் நம்ம ஆட்கள் பாண்டதை பாடணும்? ನಮ್ಮ ಜನರು ಹಾಡಿದ್ದನ್ನು ಆಡಬೇಕು. வைராக்கியம் வேணும் இல்ல? ಆ ಕಾರ್ಯವು ನನಗೆ ಒಳಗೆ ಇರಬೇಕು. சபை எடிஃபைக்குங்க, என்டர்டெயின்மெண்ட்க்கு இல்ல. ಸಭೆಯು ನನ್ನನ್ನು ಸುಧಾರಣೆಗಾಗಿ ಮನರಂಜನೆಗಾಗಿ ಅಲ್ಲ. சபை ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். ಸಭೆ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯವನ್ನು அந்த ಕಲಿಸಿಕೊಡಬೇಕು. சபையை தேர்ந்தெடுக்கணும். ಆ ರೀತಿಯಾದ ಸಭೆಯನ್ನು சபை ನೀವು பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்கணும். ಸಭೆಯ ಪರಿಶುದ್ಧವನ್ನು ಕಲಿಸಿಕೊಡಬೇಕು. சபை தாழ்மையை கற்றுக் கொடுக்கணும். ಸಭೆಯ ತಾಳ್ಮೆಯನ್ನು சபை ಹೇಳಿಕೊಡಬೇಕು. கர்த்தர் பயத்தை கற்றுக் கொடுக்கணும். ಸಭೆಯ ದೇವರ ಭಯವನ್ನು ಹೇಳಿಕೊಡಬೇಕು. சபை பெரியவர்களை எப்படி மதிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கணும். ಸಭೆ ದೊಡ್ಡವರನ್ನು ಹೇಗೆ ನಾವು ಅವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಬೇಕೆಂಬುದು சபை ಹೇಳಿಕೊಡಬೇಕು. பெற்றோர்களை எப்படி கனம் பண்ண வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கணும். ಸಭೆ ಹೆತ್ತವರನ್ನು ಹೇಗೆ ನೋಡಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ಹೇಳಿಕೊಡಬೇಕು. சபை கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுக்கணும். ಸಭೆಯು ನಮಗೆ ಒಂದು ವಿನಮ್ರತೆಯನ್ನು ಹೇಳಿಕೊಡಬೇಕು. சபை பொறுமையை கற்றுக் கொடுக்கணும். ಸಭೆಯು ನಮಗೆ ಒಂದು சபை சமாதானத்தை கற்றுக் கொடுக்கணும். ಸಭೆ ಸಮಾಧಾನವನ್ನು ಕಲಿಸಿಕೊಡಬೇಕು. சபையே சண்டை போட கத்து கொடுக்க கூடாது. ಸಭೆಯೇ ಜಗಳ ಹಾಡುವನ್ನು இன்னைக்கு ಕಲಿಸಿಕೊಡಬೇಕು. பாஸ்டரே பரிசுத்தம் இல்லாம பாஸ்டரே ஆட்டம் போட்டு ಇವತ್ತು உட்கார்ந்துட்டு ಪಾಸ್ಟರ್ ಪರಿಶುದ್ಧವಿಲ್ಲ, அவனாடி ಅವರೇ இவனாடி ಆಡುತ್ತಾರೆ.
ಅವರನ್ನ ನೋಡಿ ಇವರನ್ನ ನೋಡಿ. உலகத்தான் போட்டி போடுறது போல இங்க சபகாரங்க போட்டி போட்டு உட்கார்ந்துட்டு ಇಲ್ಲಿ இருக்காங்க. ಲೋಕದಲ್ಲಿ ಇವಾಗ ಅವರಾಗೆ ಇಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿ ನಡೆಯುವ ஒருத்தர் சர்ச்சை ஆரம்பிச்சு சர்ச்சை க்ளோஸ் பண்ணிட்டாரு. ಒಬ್ಬ ಚರ್ಚನ್ನು ಆರಂಭಿಸಿ ಕ್ಲೋಸ್ இவரு போய் அங்க சர்ச்சை ஆரம்பிக்கிறாரு. ಇವರು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಚರ್ಚನ್ನು ಆರಂಭಿಸುತ್ತಾರೆ. எதுக்குங்க? ಯಾಕೆ? ஏங்க ஒரு காமனாவே ಒಂದು ಕಾಮನ್ ஒரு ஒரு கீரை கடைக்காரனுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு கீரை கடைக்காரன் ஆரம்பிக்க கூடாது. ಒಂದು ಸೊಪ್ಪಿನ ಅಂಗಡಿ ಸಾಧಾರಣವಾಗಿ ನಾವು ಲೋಕದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಒಂದು ಸೊಪ್ಪಿನ ಅಂಗಡಿ ಮುಂದೆ ಇನ್ನೊಂದು ಸೊಪ್ಪಿನ ಅಂಗಡಿ ಆರಂಭಿಸುವುದಿಲ್ಲ. ಎದಕ್ಕೆ? ಯಾಕೆ? ஏன்னா அவன் வியாபாரம் அடிபட்டுறான். ಯಾಕಂದ್ರೆ ಅವರ ವ್ಯಾಪಾರ ಅದು ಕೆಳಗಡೆ ಹೋಗುತ್ತದೆ. ஒருத்தனை அடிச்சு நம்ம மேல வரக்கூடாது. ಒಬ್ಬನು ನಾಶ ಮಾಡಿ ஆனா இன்னைக்கு சபை ஆட்கள் என்ன பண்றான்? ಆದ್ರೆ ಈ ಸಭೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ, ನಾನ್ ಮಾಡ್ತೇನೆ. அவன் போயிட்டானா நான் ஆரம்பிக்கிறேன். ಅವರು ಹೋಗಿದ್ದಾರೆ, ನಾನ್ ಮಾಡ್ತೇನೆ. இதுல பக்தி விருத்தி அடையுமா? ಇದರಲ್ಲಿ ನಾವು ಸುಧಾರಣೆ இதுல என்டர்டெயின்மென்ட் அடையுமா? ಇಲ್ಲ ಮನರಂಜನೆಗಾಗಿ. சபை எது கற்றுக் கொடுக்கணுங்க? ಸಭೆ ಯಾವುದನ್ನು ಹೇಳಿಕೊಡಬೇಕು? ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, I will build my church. ನಾನೇ ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುವೆನು. ಯೇಸು சொல்றாரு, ಯೇಸು ಹೇಳುತ್ತಾನೆ, ಯಾರು ಕಟ್ಟணுமா? ಯಾರು ಕಟ್ಟಬೇಕು? I will build my church. ದೇವರು ಮತ್ತಾಯ 16:18ல ಮತ್ತಾಯ I will build my church. I will build my church ಏನಂಗ? ಪಟ್ಟಿದೆ. இந்த கல்லின் மேல் ಈ ಕಲ್ಲಿನ ಮೇಲೆ என் சபையை கட்டுவேன். ನನ್ನ ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುವೆನು. என் சபையை நான் கட்டுவேன் என்று ನನ್ನ சொல்கிறார். ಸಭೆಯನ್ನು ನಾನು ಕಟ್ಟುವೆನು ಎಂದು Jesus says, Jesus declares, I will build my church. ಜೀಸಸ್ ಹೇಳಿದ್ದಾರೆ, ನಾನೇ ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುವೆನು ಆಗ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾನೆ. ಕರ್ತರ್ ಸಭೆயை கட்டணுங்க. ದೇವರು ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟಬೇಕು. கர்த்தர் சபையை கட்ட வேண்டும். ದೇವರು ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟಬೇಕು. சபையை கர்த்தர் கட்ட நீங்கள் நானும் விட்டு கொடுக்கணும். ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟಲು ನೀವಾಗಲಿ ನಾನಾಗಲಿ ಬಿಟ್ಟು ಕೊಡಬೇಕು. கர்த்தர் சபையை கட்ட விட்டு கொடுக்காததுனால தான் இன்னைக்கு நான் முயற்சி பண்றேன் சபையை கட்டுறதுக்கு. ದೇವರು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ನಾನು ಬಿಟ್ಟು ಕೊಡದೇ ಇರುವ ಕಾರಣ ನಾನು ಇವತ್ತು ಕಟ್ಟಲು அதனால தான் தேவையில்லாததெல்லாம் சபை மேடை மேல நான் பண்றேன். ಅದರಿಂದನೇ ಬೇಡದೇ ಇರುವ ಕಾರ್ಯ ಎಲ್ಲ ಸ್ಟೇಜ್ ಅಲ್ಲಿ ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. சபை மேடையில நான் ஏன் சினிமா பாட்டை கொண்டு வரேன்? ಸಭೆಯ ಸ್ಟೇಜ್ ಅಲ್ಲಿ ಯಾಕೆ ನಾನು ಸಿನಿಮಾ ಹಾಡನ್ನು கட்ட விடல, நான் கட்ட பாக்குறேன். ದೇವರನ್ನು ಕಟ್ಟಲಿಕ್ಕೆ ಬಿಡುತ್ತಿಲ್ಲ. புரியுதுங்களா உங்களுக்கு? இங்க தான் இருக்கிறீங்களா? ஆன்லைன்ல இருக்கிறீங்களா? கவனிங்க. ಆನ್ಲೈನ್ ನಲ್ಲಿ ಇರುವರೆ ಗಮನಿಸಿ. கர்த்தரை கட்ட விடாததால சபைய ದೇವರು ಕಟ್ಟಲು ಬಿಡದೇ ಇರುವ இன்னைக்கு நான் கட்டற நினைக்கிறதுனால ನಾನು ಕಟ್ಟಬೇಕು ಎಂಬುದಾಗಿ சபை மேடை மேல வேற ஆட்களை கொண்டு வரேன். ಸಭೆಯ ಮೇಲೆ ಸ್ಟೇಜ್ ಅಲ್ಲಿ ஆராதனையில சினிமா பாட்டை கொண்டு வரேன். ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಸಿನಿಮಾ ಹಾಡನ್ನು ஆடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம் கொண்டு வரோம். சினிமா பாட்டு ಎಂಬುದಾಗಿ ಹಾಡೆಲ್ಲ ಕೊಂಡು ಬರುವುದು. ஆராதனையில கண்ணான கண்டே கொண்டு வரோம். சினிமா பாட்டு. ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಸಿನಿಮಾ ಹಾಡು ಕಣ್ಣಾನೆ ಕಣ್ಣೆ ಅಂತ ಆಡ್ತಾರೆ. கர்த்தர் சபையை கட்ட விடாததுனால ದೇವರು ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟಕ್ಕೆ ಬಿಡದೇ யாரெல்லாம் ஃபேமஸா இருக்காங்களோ அவங்கள கொண்டு வரேன் இங்க. ಯಾರೆಲ್ಲ ಫೇಮಸ್ ಆಗಿರುವಾರೋ ಅವರೆಲ್ಲ ಕೊಂಡು அந்த பாஸ்டர், அந்த தீர்க்கதரிசி, அந்த பாட்டுக்காரர் நல்ல உபதேசத்தை உபதேசிக்கிறாங்களோ அது முக்கியம் கிடையாது. ಆ ಹಾಡುಗಾರರು, ಆ ಪ್ರವಾದಿಯು, ಆ ಬೋಧಕರು ಸರಿಯಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಮುಖ್ಯವಲ್ಲ. அவர் ஃபேமஸா இருந்தா முக்கியம். ಅವರು ಫೇಮಸ್ ಆಗಿದ್ದರೆ ಸಾಕು. அவர் நல்ல வர்ஷிப் லீடரா இருந்தா முக்கியம். ಅವರು ಒಳ್ಳೆ ವರ್ಷಿಪ್ ಲೀಡರ್ அவர் எல்லாருக்கும் தெரிந்தவரா இருந்தா முக்கியம். ಅವರು ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿದ್ದಾರೆ, ಅದೇ ಮುಖ್ಯ. ಯಾಕೆ? ಅದಲ್ಲ இவங்களுக்கும் கொஞ்சம் லாபம். ಆದ್ರಿಂದ ಇವರಿಗೂ ಲಾಭ. அந்த ரசிகர்கள் எல்லாம் எனக்கு வருவாங்க. ಅವರಿಗೆ ಬರುವ ಫ್ಯಾನ್ಸ್ ಎಲ್ಲ ಇಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ. அந்த விசுவாசிங்க எல்லாம் ஏன் ஆன்லைன்ல பாப்பாங்க. ಆ ವಿಶ್ವಾಸಿಗಳೆಲ್ಲ ಆನ್ಲೈನ್ ನಲ್ಲಿ ನೋಡುತ್ತಾರೆ. அங்க இருக்கிற விசுவாசிங்க ஏன் சபைக்கு வருவாங்க. ಅಲ್ಲಿರುವ ವಿಶ್ವಾಸಿಗಳೆಲ್ಲ ಇಲ್ಲಿ ಬಂದು ಬರಬಹುದು, ನಾನು ಅವರನ್ನು ನಾನು ಇಟ್ಕೋಬಹುದು. சபை எடிஃபைக்கா, ಸಭೆ ಮನರಂಜನೆಗೆ, இல்ல என்டர்டெயின்மென்ட்க்கா, ಇಲ್ಲ ಸುಧಾರಣೆಗಾಗಿ. அவன் நல்ல பாட்டுக்காரன், ಅವರು ಒಳ್ಳೆ ಹಾಡುಗಾರ, அவன் நல்லா பாட்டு பாடுறான், ಅವರು ಚೆನ್ನಾಗಿ ಹಾಡುತ್ತಾರೆ. அவனை கொண்டு வந்துடலாம். ಅವರನ್ನು அவர் ಕರೆತರೋಣ. தீர்க்கதரிசி தெரியுமா? ಅವರು ಪ್ರವಾದಿ ಗೊತ್ತಾ? அவரை கொண்டு வந்துடலாம். ಅವರನ್ನು ಕರೆತರೋಣ. அவரு ஹீலிங் பண்றாரு தெரியுமா? ಅವರು ಎಲ್ಲವರನ್ನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡುತ್ತಾರೆ. எவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருக்கிறோம் தெரியுமா? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಗೊತ್ತಿದ್ದಾರೆ? அவர் வார்த்தையெல்லாம் நல்லா பிரசங்கம் பண்றாரெல்லாம் தேவையில்லை. ಅವರು ಚೆನ್ನಾಗಿ ವಾಕ್ಯ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಬೋಧಿಸುತ್ತಾರೆ. சத்திய வேதத்தை சத்தியமாய் போதிக்கிறாரெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. ಸತ್ಯ ವೇದವನ್ನು ಸತ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರಾ? ಅದು ಬೇಕಾಗಿಲ್ಲ. அவங்களுக்கு தேவையானது ಅವರಿಗೆ ಬೇಕಾಗಿರೋದು அவங்க ஃபேமஸா இருக்காங்க, ಅವರು ಫೇಮಸ್ அவங்கள ಆಗಿದ್ದಾರೆ. கூட்டிட்டு வந்து நான் இங்க பிரசங்கம் செய்ய வைக்கலாம், ஆராதனை செய்ய வைக்கலாம், அவங்க ஆட்கள் நம்மள பாப்பாங்க. ಅವರನ್ನು ಕರೆ ತಂದುಬಿಟ್ಟು ಇಲ್ಲಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡುವುದು, ಅವರನ್ನು ವರ್ಷಿಪ್ ಮಾಡಿಸೋದು, ಅದೇ வார்த்தை எல்லாம் ಬೇಕಾಗಿದೆ. முக்கியம் இல்ல, ವಾಕ್ಯವೆಲ್ಲ ಮುಖ್ಯವಿಲ್ಲ. அவங்க இங்க வராங்க, ಅವರು ಇಲ್ಲಿ இங்க ಬರ್ತಾರೆ, வந்து கண்டதை பேசிட்டு போறாங்க. ಇಲ್ಲಿ ಬಂದು ಏನೇನೋ ಮಾತನಾಡದಿರುವ மக்களும் அவங்க கிட்ட ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. போய் எல்லாத்தையும் ஆமாவான்னு கேட்டுட்டு ಮಕ್ಕಳು போறாங்க. ಅದನ್ನೆಲ್ಲ அது ಕೇಳುವರಾಗಿದ್ದಾರೆ. உண்மையா? ಅದು ನಿಜವಾ? அது சத்தியமா? ಅದು ಸತ್ಯವಾ? சரியான உபதேசமா? ಅದು ಸರಿಯಾದ ಉಪದೇಶ. சரியான உபதேசத்துல இருக்கிறாங்களா? ಸರಿಯಾದ ಉಪದೇಶದಲ್ಲಿ அவங்க ಇದ್ದಾರಾ? ஒழுக்கத்துல இருக்கிறாங்களா? ಅವರು ಸರಿಯಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಇದ್ದಾರಾ? பக்தி விருத்தி அடையுமா? அது ನಮಗೆ நான் ಸುಧಾರಣೆ எல்லாரையும் ಕೊಡುತ್ತದಾ? சொல்ல, ஒரு சிலரை சொல்றேன். ನಾನು ಎಲ್ಲರನ್ನು ಹೇಳಲಿಲ್ಲ, ಯಾರೋ ಒಬ್ಬರನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. ஏன்? ಯಾಕೆ? கர்த்தர்
சபையை கட்ட அனுமதிக்காததுனால, ದೇವರು ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟಲಿಕ್ಕೆ நான் ಬಿಡದೇ கட்ட ಇರುವ பார்க்கிறேன். ಕಾರಣ ನಾನು ಕಟ್ಟಕ್ಕೆ அதனாலதான் அவங்கள கூட்டிட்டு வா, இவங்கள கூட்டிட்டு வா, அந்த பாட்டுக்கார கூட்டிட்டு வா, இந்த தீர்க்கதரிசி கூட்டிட்டு வா, பெரிய ஆளா காமிச்சுக்கணும். ಅದರಿಂದನೇ ನಾನು ಆ ಪ್ರವಾದಿಯನ್ನು ಕರೆತನ್ನೋದು, ಈ ವರ್ಷಿಪ್ ಅನ್ನು ಲೀಡರ್ ಅನ್ನು ತರೆದು ಎಲ್ಲರನ್ನು ಮಾಡೋದು ನಾನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೋಸ್ಕರ. Let God build my church. ದೇವರ ಕಟ್ಟಲು ಬಿಡಿ. Hallelujah. Hallelujah. Let God build my church. ದೇವರು ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟಲಿ. என் கர்த்தர் என் சபையை கட்ட அனுமதிக்கலாம், விடணும் நம்ம. ದೇವರು ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟಲು ಅನುಮತಿಸಿ. வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 3:16-17 வரைக்கும். 1 ಕೊರಿಂಥರವರಿಗೆ ಬರೆದ 1 கொரிந்தியர் 1 ಕೊರಿಂಥರವರಿಗೆ ಬರೆದ ಗ್ರಂಥದಲ್ಲಿ 3:16-17. 1 Corinthians. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், ನೀವು ದೇವರ ಆಲಯವಾಗಿದ್ದೀರೆಂದು, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் ದೇವರ ಆತ್ಮವು ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಸಿಸುತ್ತಿದೆ ಎಂದು அறியாதிருக்கிறீர்களா? ನೀವು ಅರಿತಿದ್ದೀರಾ? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் ಒಬ್ಬನು ದೇವರ ಆಲಯವನ್ನು ಕೆಡಿಸಿದರೆ அவனை தேவன் கெடுப்பார். ಅವರನ್ನು ದೇವರು ಕೆಡಿಸುವನು. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. ದೇವರ ಆಲಯವು ಅದು ಪರಿಶುದ್ಧವಾದ பக்கத்துல ಆಲಯ. இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿರೋನು நீங்க ನೋಡಿ தாங்க அந்த ஆலயம். ನೀವೇ ಆಲಯ. You are the church. ನೀವೇ ಆಲಯ. Hallelujah. Hallelujah. கர்த்தர் என்னை கட்டி எழுப்புனுங்க. ದೇವರು ಮೊದಲು ನನ್ನನ್ನು ಕಟ್ಟಬೇಕು. சரி, இப்படி கொண்டு வரலாம். ಈ ಸರಿ ಹೀಗೆ ಕೊಂಡು ಬರೋಣ. சர்ச்சை கட்டி எழுப்புறது ஒரு பக்கம், ಚರ್ಚ್ ಅನ್ನು ಕಟ್ಟಿಸುವುದು ಒಂದು ಪಕ್ಕ, சபையை கட்டி காங்கிரிகேஷனை கட்டி எழுப்புறது ஒரு பக்கம். ಸಭೆಯನ್ನು ಕಾಂಗ್ರಿಗೇಷನ್ ಕಟ್ಟುವುದು ಒಂದು ಪಕ್ಕ ಇರಲಿ. கர்த்தர் யாரை ஆலயமாய் கொண்டிருக்கிறார்? ದೇವರು ಯಾರನ್ನು ಆಲಯವಾಗಿ ಕೊಂಡಿದ್ದಾನೆ? என்னை ஆலயமாய் கொண்டிருக்கிறார். ನನ್ನನ್ನು ಆಲಯವಾಗಿ ஆக ಕೊಂಡಿದ್ದಾನೆ. என்னை ஆலயமாய் என்னோடு என் மேல தங்க ஆண்டவர் விரும்புகிறார். ಏಕೆಂದ್ರೆ ನಾನು ಆಲಯವಾಗಿರುವುದರಿಂದ ನನ್ನಲ್ಲಿ ಆತನು ವಾಸಿಸಲು ಆತನು எனக்குள்ள வாசம் ಬಯಸುತ್ತಾನೆ. செய்ய விரும்புகிறார். ಆತನು ನನ್ನಲ್ಲಿ ವಾಸಿಸಲು ಬಯಸುತ್ತಾನೆ. என்னை கட்டவும் கர்த்தர் தான் அனுமதிக்கணும். ನನ್ನನ್ನು ಕಟ್ಟಲು ದೇವರೇ ಬಯಸಬೇಕು. அப்படிதானே? ಹಾಗೆ ಅಲ್ಲವಾ? என்னையும் கர்த்தர் தான் கட்ட அனுமதிக்கணும். நான் ನನ್ನನ್ನು ಕಟ್ಟಲು ದೇವರು ಬಯಸಬೇಕು. எந்த மனுஷனும் கட்ட அனுமதிக்க கூடாது. ಯಾವ ಮನುಷ್ಯನು ಕಟ್ಟಲು ಬಿಡಬಾರದು. எந்த போதகரும் கட்ட அனுமதிக்க கூடாது. ಯಾವ ಬೋಧಕರು ನನ್ನನ್ನು எந்த ಕಟ್ಟಬಾರದು. தீர்க்கதரிசியும் கட்ட அனுமதிக்க ಯಾವ கூடாது. ಪ್ರವಾದಿಯು ನನ್ನನ್ನು ಕಟ್ಟಬಾರದು. எந்த பாடகரும் எந்த லீடரும் கட்ட அனுமதிக்க ಯಾವ கூடாது. ಹಾಡುಗಾರರು ಯಾವ ಲೀಡರ್ ನನ್ನನ್ನು ಕಟ್ಟಲು என்னை ಬಿಡಬಾರದು. என் பெற்றோர் கட்ட அனுமதிக்க கூடாது. ನನ್ನನ್ನು ಕಟ್ಟಲು ನನ್ನ ಹೆತ್ತವರನ್ನು என்னை என் ಬಿಡಬಾರದು. பிள்ளைகள் கட்ட அனுமதிக்க கூடாது. ನನ್ನನ್ನು ನನ್ನ ಮಕ್ಕಳು ಕಟ್ಟಲು என்னை ಬಿಡಬಾರದು. என் கணவன் கட்டி எழுப்ப முடியாது. ನನ್ನನ್ನು ನನ್ನ ಗಂಡನು ಕಟ್ಟಿ ಎಬ್ಬರಿಸೋಕೆ என்னை என் ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. மனைவி கட்டி எழுப்ப முடியாது. ನನ್ನನ್ನು ನನ್ನ ಹೆಂಡತಿ ಕಟ್ಟಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. என்னை எந்த ஞானியும் அறிவாளியும் கட்டி எழுப்ப முடியாது. ನನ್ನ ಯಾವ ಜ್ಞಾನಿಯು ಯಾವ ಅನ್ಯಾನಿಯು ನನ್ನನ್ನು ಎಬ್ಬಿಸಲು என்னை ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எந்த போப்பும் கட்டி எழுப்ப முடியாது. ನನ್ನನ್ನು ಯಾವ ಪೋಪು ಕಟ್ಟಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இந்த ஆலயம் என்கிற என்னை எந்த பிஷப்பும் கட்டி எழுப்ப முடியாது. ಆಲಯ ಎಂಬುವ ನನ್ನನ್ನು ಯಾವ ಬಿಷಪ್ ಕಟ್ಟಲಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. என்னை எந்த தீர்க்கதரிசியும் கட்டி எழுப்ப முடியாது. ನನ್ನನ್ನು ಯಾವ ಪ್ರವಾದಿಯು ಕಟ್ಟಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. என்னை எந்த வர்ஷிப் லீடரும் எந்த பாடகனும் கட்டி எழுப்ப முடியாது. ನನ್ನನ್ನು ಯಾವ ವರ್ಷಿಪ್ ಲೀಡರ್ ಆಗಲಿ ಯಾವ ಪ್ರವಾದಿ ನನ್ನನ್ನು என்னை ಕಟ್ಟಕ್ಕೆ எந்த ಆಗುವುದಿಲ್ಲ. பாஸ்டரும் கட்டி எழுப்ப முடியாது. ನನ್ನನ್ನು ಯಾವ ಪಾಸ್ಟರ್ ಕಟ್ಟಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. என்னை எந்த அரசியல்வாதியும் கட்டி எழுப்ப முடியாது. ಯಾವ ಪೊಲಿಟಿಷಿಯನ್ ನಮ್ಮನ್ನು ಕಟ್ಟಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. என்னை எந்த கதாநாயகனும் எந்த ஹீரோவும் கட்டி எழுப்ப முடியாது. ನನ್ನನ್ನು ಯಾವ ನಾಯಕನು ಕಟ್ಟಲಿಕ್ಕೆ கர்த்தர் ஒருவரே. ஹalleluya. கர்த்தர் ஒருவரை தவிர என்னை யாராலும் கட்டி எழுப்ப முடியாது. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், I will build my church. Hallelujah. ದೇವರು ಮಾತ್ರವೇ ನನ್ನನ್ನು ಕಟ್ಟಲು ಸಾಧ್ಯ. ಏಕೆಂದರೆ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, ನಾನೇ ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುವೆನು ಎಂದು ಹೇಳಿದ್ದಾನೆ. ಹಾಗಾದರೆ ನನ್ನನ್ನು ದೇವರು ಮಾತ್ರವೇ ಕಟ್ಟಲು ಸಾಧ್ಯ. என் சபையை நான் கட்டுவேன் என்று சொல்கிறார். ನನ್ನ ಸಭೆಯನ್ನು ನಾನು உங்களை ಕಟ್ಟುವೆನು. கட்டி எழுப்பணும்னு சொன்னா கர்த்தரை கட்ட விடுங்க. ನೀವು ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕಾದರೆ நான் ದೇವರನ್ನು கர்த்தரை கட்டி ಕಟ್ಟಲು எழுப்ப விட வேண்டும். ನಾನು ದೇವರನ್ನು அது மாத்திரமல்ல, ಬಿಡಬೇಕು. என் ஞானம் என்னை கட்டி எழுப்ப முடியாது. ನನ್ನ ಜ್ಞಾನವು ನನ್ನನ್ನು என் ಕಟ್ಟಲಿಕ್ಕೆ அறிவு ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. என்னை கட்டி எழுப்ப முடியாது. ನನ್ನ ಜ್ಞಾನವು ನನ್ನನ್ನು ಕಟ್ಟಕ್ಕೆ எந்த ಅಸಾಧ್ಯ. பொருளும் என்னை கட்டி எழுப்ப முடியாது. ಯಾವ ವಸ್ತುಗಳು ನನ್ನನ್ನು ಕಟ್ಟಕ್ಕೆ எந்த ಆಗುವುದಿಲ್ಲ. பணமும் என்னை கட்டி எழுப்ப முடியாது. ಯಾವ ಹಣವು ನನ್ನಕ್ಕೆ ಕಟ್ಟಕ್ಕೆ எந்த ಆಗುವುದಿಲ್ಲ. பட்டமும் பதவியும் என்னை கட்டி எழுப்ப முடியாது. ಯಾವ ಪೊಸಿಷನ್ ನನ್ನನ್ನು எந்த ಕಟ್ಟಕ್ಕೆ வேலை ಆಗುವುದಿಲ್ಲ. வியாபாரமும் என்னை கட்டி எழுப்ப முடியாது. ಯಾವ ಕೆಲಸವಾಗಲಿ ನನ್ನನ್ನು ಕಟ್ಟಕ್ಕೆ என் ಆಗುವುದಿಲ್ಲ. கர்த்தர் ஒருவரை தவிர. ನನ್ನ ದೇವರು ಮಾತ್ರವೇ. அவர் சொல்லுகிறார், I will build my church. ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನಾನು ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುವೆನು கடைசியாய் ஒன்று ಎಂಬುದಾಗಿ. சொல்லுகிறேன், ಕೊನೆಯದಾಗಿ ಒಂದನ್ನು உங்களையும் ಹೇಳುತ್ತೇನೆ. என்னையும் நீங்க உங்களை கட்டி எழுப்ப முடியாது. நான் என்னை கட்டி எழுப்ப முடியாது. ನಿಮ್ಮನ್ನಾಗಲಿ ನನ್ನನ್ನಾಗಲಿ ಯಾರು ನಮ್ಮನ್ನೇ ನಾವು ಕಟ್ಟಕ್ಕೆ ಅಸಾಧ್ಯ. நான் என்னை கட்டி எழுப்ப முடியாது. ನಾನು ನನ್ನನ್ನು ಕಟ್ಟಲಿಕ್ಕೆ ಅಸಾಧ್ಯ. கர்த்தர் ஒருவரை தவிர என்னை யாரும் ದೇವರೊಬ್ಬರು கட்டி எழுப்ப ಮಾತ್ರವೇ முடியாது. ನನ್ನನ್ನು ಕಟ್ಟಲು என் ಸಾಧ್ಯ. ஆவி என் ஆத்தும சரீரம் முழுவதும்
கர்த்தர் தங்குகிறவர் அவரை கட்டி எழுப்ப முடியும். ನನ್ನ ಆತ್ಮ ಶರೀರ ಎಲ್ಲವನ್ನು ಆತನೊಬ್ಬನೇ ಕಟ್ಟಲು இதுல ಸಾಧ್ಯ. வேற யாருக்கும் உரிமை இல்லைங்க. ಇದರಲ್ಲಿ ಬೇರೆ ಯಾರಿಗೂ ಅದರಲ್ಲಿ ஆனா ಪಾಲಿಲ್ಲ. இன்னைக்கு நான் யாரை கட்டி எழுப்ப விடுறேன்? ಆದ್ರೆ ಇವತ್ತು ಯಾರನ್ನು ನಾನು ಕಟ್ಟಲಿಕ್ಕೆ தீர்க்கதரிசி ಬಿಡುತ್ತೇನೆ? கட்டி எழுப்ப விடுறேன். ಪ್ರವಾದಿಗಳನ್ನು ಕಟ್ಟಲು அந்த ಬಿಡುತ್ತೇನೆ. தீர்க்கதரிசி அப்படி கட்டுவாரு. ಆ ಪ್ರವಾದಿಯ இந்த ಕಟ್ಟುತ್ತಾರೆ. தீர்க்கதரிசி எனக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ಈ ಪ್ರವಾದಿಯು ನನ್ನೊಳಗಿರೋದೆಲ್ಲ இவர் வந்து ಹೇಳಿದ್ದಾರೆ. பண்ணுவாரு, அத வந்து பண்ணுவாரு. ಅವ್ರು ಬಂದು ಇದನ್ನು ಮಾಡ್ತಾರೆ, ಇವ್ರು ಬಂದು ಇದನ್ನು சாதாரண கட்டடத்தையே ಸಾಧಾರಣ ಕಟ್ಟಡವನ್ನೇ 10 பேர் ஐடியா கொடுத்தா என்னங்க நடக்கும்? 10 ಜನ ಐಡಿಯಾ ಕೊಟ್ಟರೆ ಏನಾಗುತ್ತದೆ? அது இப்படி போகும், அது இப்படி போகும், அது அப்படி போகும். ಅದು ಹೀಗೋಗುತ್ತದೆ, ಹಾಗೋಗುತ್ತದೆ. கேட்டுக்கணும் எல்லா ஐடியாவையும். ಕೇಳಿಕೊಳ್ಳಿ ಎಲ್ಲ ಐಡಿಯಾವನ್ನು. போதகர்கள் ஐடியாவை கேளுங்க. ಬೋಧಕರ ಐಡಿಯಾಗಳನ್ನು ಕೇಳಿ. ஆனா கடைசியில கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படிதான் நாங்கள் நீங்கள் நடக்கணும். ಕೊನೆಯಲ್ಲಿ ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೋ ಅದರ ಪ್ರಕಾರ ನಾನು ನಡೆಯಬೇಕು. கர்த்தர் கட்டி எழுப்பட்டும் என்னுடைய சபையை. ದೇವರು ಕಟ್ಟಕ್ಕೆ ಬಿಡಿದ ಸಭೆಯನ್ನು. கர்த்தர் உங்களை என்னையும் கட்டட்டும். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು அவரை அனுமதிக்கலாம். ಆತನನ್ನು இன்னைக்கு என்ன நடக்குது? ಇವತ್ತು ಏನ್ ನಡೀತಾ ಇದೆ? சினிமா பாட்டு பாடுறவங்க பின்னாடி தான் கூட்டம் போகுது. ಸಿನಿಮಾ ಹಾಡನ್ನು ಹಾಡುವರ ಹಿಂದೆನೇ Churchல. ಕೂಟಗಳು ಹೋಗುತ್ತಿದೆ. இன்னைக்கு என்ன நடக்குது? ಇವತ್ತು ಏನ್ ನಡೀತಾ ಇದೆ? என்டர்டெயின்மென்ட் யார் பண்றாங்களோ அவங்களுக்கு பின்னாடி தான் கூட்டம் இருக்கு. ಮನೋರಂಜನೆ ಯಾರು ಮಾಡ್ತಿದ್ದಾರೋ ಅವರನ್ನು ஒரு ಹಿಂಬಾಲಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. விஷயத்தை நான் வேதனையோட சொல்றேன். ಒಂದು ವಿಷಯವನ್ನು நான் ஊழியத்தை ನಾನು ತುಂಬಾ ஆரம்பிக்கும் போது, ದುಃಖದಿಂದ ಹೇಳುತ್ತೇನೆ. ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ನಾನು ನನ್ನ ಸೇವೆಯನ್ನು ಆರಂಭಿಸುವಾಗ ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்க, ಒಬ್ಬರು ನನ್ನ அவங்க ಬಳಿ நல்ல ಹೇಳಿದ್ರು. எண்ணத்துல தான் சொன்னாங்க. ಒಂದೇ ಒಳ್ಳೆ ஆனா அது எனக்கு ಕಾರ್ಯದಿಂದಲೇ ஹர்ட் ಹೇಳಿದ್ರು. ஆயிடுச்சு. ಅದು ನನಗೆ ತುಂಬಾ ದುಃಖವಾಯಿತು. யார் ஆரம்பிச்சாலும் கூட்டம் வரும்பா. ಯಾರು ಆರಂಭಿಸಿದರೂ ಕೂಟಗಳು ಬರುತ್ತದೆ. ஒரு விதத்துல அது கரெக்ட் தான். ಅದು ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಅದು ನಿಜವೇ. இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்களே கூட்டம் போகுது தானே பின்னாடி. ಯಾಕಂದ್ರೆ ಈ ರೀತಿ ಆರಂಭಿಸುವವರ ಹಿಂದೆ ಸಿನಿಮಾ ಒಂದು ಜನ பின்னாடி ಕೂಟ கூட்டம் இருக்கு. ಹೋಗ್ತಾ ಇದೆ ಅಲ್ಲ. சினிமா பின்னாடி கூட்டம் இருக்கு. ಸಿನಿಮಾದ ಹಿಂದೆ ಕೂಟ, அரசியல்வாதிகள் பின்னாடி கூட்டம் இருக்குது. ಪೊಲಿಟಿಷಿಯನ್ ಹಿಂದೆ ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்க பின்னாடி கூட்டம் இருக்குது. ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಆಡುವವರ ಹಿಂದೆ ಕೂಟವಿದೆ. அதே போல இன்னைக்கு நிறைய பேர் சர்ச் ஆரம்பிக்கிறாங்க, எல்லாத்துக்கும் முன்னாடி கூட்டம் இருக்குதான். ಅದೇ ರೀತಿ ಅನೇಕರು ಚರ್ಚ್ ಅನ್ನು ಆರಂಭಿಸಿದ್ದಾರೆ, ಅವರ ಹಿಂದೆನೇ ಇದೆ. நம்மை பின்பற்றுகிற கூட்டத்தை நான் எப்படி நடத்த வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். ಆದರೆ ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವ ಒಂದು ಕೂಟವನ್ನು ಹೇಗೆ ನಾನು ನಡೆಸುತ್ತೇನೆ ಎಲ್ಲರ ಎಂಬುದು பின்னாடியும் கூட்டம் ತುಂಬಾ இருக்குது. ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. எல்லாரும் பின்னாடியும் கூட்டம் இருந்துச்சு. ಎಲ್ಲರ ಹಿಂದೆಲೂ ಕೂಟ ஆனா ಇದೆ. இயேசுவுக்கு பின்னாடி போன கூட்டம் எப்படி இருந்துச்சு? ಆದರೆ ಯೇಸುವ ಹಿಂದೆ ಹಿಂಬಾಲಿಸಿದವರ எப்படி ಕೂಟ மக்களை ಹೇಗಿತ್ತು? நடத்தினாரு? ಯಾವ ರೀತಿ ಮಕ್ಕಳನ್ನು ஹalleluya. ನಡೆಸಿದರು? ಹalleluya. நமக்கு பின்னாடி ஒரு 10 பேர் இருக்கட்டுங்க. ನಮ್ಮ ಹಿಂದೆ ಒಂದು 10 ಜನ நம்ம ಇರಲಿ. சபையில 5 பேர் இருக்கட்டுங்க. ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ 5 ಜನ நம்ம ಇರಲಿ. சபையில 100 1000 பேர் இருக்கட்டுங்க. ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ 100 1000 ಇರಲಿ. அவர்களை நான் எப்படி நடத்துகிறேன் என்பது மிக மிக முக்கியம். ಅವರನ್ನು ನಾನು ಹೇಗೆ ನಡೆಸುತ್ತೇನೆ ಎಂಬುದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ அவர்களை ಕಾರ್ಯ. பக்தி விருத்திக்கு நேராக நடத்துகிறேனா அல்லது பொழுதுபோக்கு நேராக நடத்துகிறேனா என்பது மிக அவசியம். ಅವರನ್ನು ನಾನು ಜ್ಞಾನ ವೃತ್ತಿಯಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತೇನಾ ಇಲ್ಲ ಮನೋರಂಜನೆಗೋಸ್ಕರ ನಡೆಸುತ್ತೇನಾ ಎಂಬುದಾಗಿ ಮುಖ್ಯ. நீங்களும் நானும் எந்த உபதேசத்திற்கு பின்னாடி அல்லது எடிஃபைக்கு பின்னாடி நிக்கிறோமா அல்லது என்டர்டெயின்மென்ட்க்கு முன்னாடி நிக்கிறோமா என்பது மிக மிக அவசியம். ನೀವಾಗಲಿ ನಾನಾಗಲಿ ಯಾವುದರ ಹಿಂದೆ ನಾವು ಹೋಗುತ್ತಿದ್ದೇವೆ, ಒಂದು ಮನೋರಂಜನೆ ಹಿಂದೆ ಹೋಗುತ್ತಿದ್ದೇವಾ ಇಲ್ಲ ಜ್ಞಾನ ವೃದ್ಧಿಗೋಸ್ಕರ ನಾವು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತಿದ್ದೇವಾ ಎಂಬುದು ತುಂಬಾ Serious ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯ. சீரியஸா இருக்கிறீங்களா? ಸೀರಿಯಸ್ ಆಗಿದ್ದೀರಾ? நான் சொல்றது உண்மைன்னா ನಾನು ಹೇಳುವುದು ನಿಜವಾದರೆ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. இந்த உலகம் அப்படி நான் தேடிக்கிட்டே இருக்கிறேன். கிறிஸ்டியன் நெட்வொர்க்ஸ்ங்கள வீடியோஸ்ங்கள நியூஸ்ங்கள போட்டு தேடி சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಆ ರೀತಿ ನಡೀತಿದೆ. ನಾನು ಅನೇಕ ವಿಡಿಯೋಗಳಾಗ್ಲಿ ನ್ಯೂಸ್ ಆಗಿ ಕೇಳುತ್ತಾನೆ ಇದನ್ನೇ ಹೋಗಿ ನಾನು ಹುಡುಕಿ ನೋಡುತ್ತಿದ್ದೆ. எவ்வளவு மோசமா போயிட்டு ಎಷ್ಟು ಮೋಸದಿಂದಲೂ ಮೋಸದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿದೆ ಗೊತ್ತಾ? யார் நான் என்னை என் கர்த்தரை தவிர வேறு யாரை கட்ட விட்டாலும் எனக்கு உயர்வு இல்லை, சமாதானம் இல்லை. ನನ್ನ ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಯಾರನ್ನು ನಾನು ಕಟ್ಟಲಿಕ್ಕೆ ಬಿಟ್ಟರೆ ಅದರಿಂದ ನನಗೆ ಸಮಾಧಾನ ಸಿಗುವುದಿಲ್ಲ. பேர் புகழோட நான் இருக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ನಾನು ಹೆಸರಿಂದ ಇರಬಹುದು, ஆனால் கர்த்தர் என்னை கட்டலன்னு சொன்னா ದೇವರು ನನ್ನ ಕಟ್ಟದೇ ಇದ್ದರೆ கஷ்டங்க. ಅದು ಕಷ್ಟ. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் ದೇವರು ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟದೇ ಇದ್ದರೆ கட்டுகளின் பிரயாசம் விருதா. ಕಟ್ಟುವವರ ಪ್ರಯಾಸವು ಅದು ವ್ಯರ್ಥ. யார் என் வீட்டை கட்டணும்? என் சர்ச்சை யார் கட்டணும்? ನನ್ನ ಸಭೆಯನ್ನು ಯಾರು ಕಟ್ಟಬೇಕು? என்னை யார் கட்டணும்? ನನ್ನನ್ನು ಯಾರು ಕಟ್ಟಬೇಕು? நான் அல்ல, ನಾನಲ್ಲ, என்னை சேர்ந்தவர்கள் அல்ல. ನನ್ನನ್ನು என் கர்த்தர் ஒருவரை தவிர என்னை பரிசுத்தமாய் கட்டி எழுப்ப முடியாது. ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇರುವವರನ್ನು ನಾನು ಕಟ್ಟಲಿಕ್ಕೆ ಬಿಡಬಾರದು. ದೇವರೊಬ್ಬರೇ ನನ್ನನ್ನು ಕಟ್ಟಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾದ ಕಾರ್ಯ. யாருக்கு பின்னாடி நீங்க இருக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ಯಾರ ಹಿಂದೆ ನೀವು ಇರಬೇಕು ஆன்லைன்ல பார்க்கறீங்களே, ಆನ್ಲೈನ್ ನಲ್ಲಿ ನೋಡ್ತಿದ್ದೀರಾ? சினிமா கூத்து பண்றேன்னா அங்க நான் இருக்கிறேன் அப்படின்றேன். ಸಿನಿಮಾದ ಮನೋರಂಜನೆ ಮಾಡೋರಿದ್ದೀರಾ? ಚರ್ಚಲ್ಲಿ ಡ್ರರ್ ಅಂತಾರೆ. ಎಂಟರ್ಟೈನ್ಮೆಂಟ್ ಫುಲ್. எங்க ஆராதனையில ಎಲ್ಲಿ ಆರಾಧನೆ டர் அப்படின்றான், ಡರ್ ಅಂತಾರೆ. ஹே 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 அப்படின்றான்.
பாட்டு பாடும்போது ಹಾಡಾಡುವಾಗ worship lead பண்ணும்போது worship lead உலகத்தான் பண்ற மாதிரி இந்தா 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 அப்படின்றான். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಮಾಡುವವರಾಗಿ ಇಂದ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஆராதனை இல்லங்க, வேற எங்கேயும் கேட்கல. இது ஆராதனையில ஆராதனை நீங்க சொல்லி ஆராதிக்கிறன்ற அந்த இடத்துல பொதுவாக என் மனசு தங்கம்ன்ற சினிமா பாட்டு எடுத்துட்டு வந்து மேடையில பாடுறான். எவ்வளவு வேதனை! எங்க போச்சு என் சபையினுடைய ஒழுக்கம்? ಎಲ್ಲಿ ಹೋಗಿದೆ ನನ್ನ ಸಭೆಯ ಒಂದು எங்க போச்சு என் சபையினுடைய பரிசுத்தம்? ಎಲ್ಲಿ ಹೋಗಿದೆ ನನ್ನ ಸಭೆಯ ಪರಿಶುದ್ಧತೆ? நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். ನೀವು ನಾನು ದೇವರ ಆಲಯವಾಗಿದ್ದೇವೆ. தேவன் தங்குகிற இடம் நாம். ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿ ವಾಸಿಸುವ ಸ್ಥಳ. சபை தேவன் தங்குகிற இடம். ಸಭೆಯು ದೇವರ என்னை கட்டி எழுப்பவும் என்னை கட்டி எழுப்பவும் ನನ್ನನ್ನು ಕಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸಲು இந்த சபை என்கிற காங்கிரிகேஷனை கட்டி எழுப்பவும் ಈ ಸಭೆ ಎಂಬ ಕಾಂಗ್ರಿಗೇಷನ್ ಅನ್ನು ಕಟ್ಟಿ எந்த ಎಬ್ಬಿಸಲು நபரிடத்திலும் கொடுக்க கூடாது, என்னிடத்திலும் கொடுக்க கூடாது, கர்த்தரிடத்தில் தவிர. ಯಾವ ವ್ಯಕ್ತಿಯ ಬಳಿ ನಾವು ಕೊಡಬಾರದು, ದೇವರ ಮಾತ್ರ. இந்த வசனத்தை மீண்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் ಒಬ್ಬರು ದೇವರ ಆಲಯವನ್ನು ಕೆಡಿಸಿದರೆ அவனை நான் கெடுப்பேன். ಅವರನ್ನು ನಾನು ಕೆಡಿಸುವೆನು ஆண்டவர் சொல்றார். ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. சர்ச்சை கெடுத்தனா, ದೇವರ ಚರ್ಚ್ ಅನ್ನು ಕೆಡಿಸಿದರೆ, என்னை ஒருத்தன் கெடுத்தானா, ನನ್ನನ್ನು ಒಬ್ಬರು ಹಲೆ ಮಾಡಿದರೆ, என் ஒழுக்கத்தை ஒருத்தன் கெடுத்தானா, ನನ್ನ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಒಬ್ಬರು ಕೆಡಿಸಿದರೆ, வசனம் சொல்லுகிறது நான் சொல்ல அவனை நான் கெடுப்பேன் என்கிறார். ಅವರನ್ನು ನಾನು ಕೆಡಿಸುವೆನು ಅಂತ. யாரும் உங்களை கெடுக்க விடக்கூடாது. யாரும் உங்க ஆவி ஆத்தும சரீரத்தை கெடுக்க விடக்கூடாது. ಯಾರು ನಿಮ್ಮ ಆತ್ಮ ಶರೀರವನ್ನು ಅದನ್ನು ನಾಶ ಮಾಡಲು ஆண்டவர் சொல்றார், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. ದೇವರ ಆಲಯವು ಪರಿಶುದ್ಧವಾಗಿದೆ. நீங்களே அந்த ஆலயம். ನೀವೇ ಆ ಆಲಯವಾಗಿದ್ದೀರಾ. அதை ஒருத்தரும் கெடுக்க விடக்கூடாது. ಅದು ಒಬ್ಬರನ್ನು ನಾಶ ಮಾಡಲು ಬಿಡಬೇಡಿ. ஒருத்தரும் கட்ட விடக்கூடாது. ಅದು ಒಬ್ಬರನ್ನು ಕಟ್ಟಲು ಬಿಡಬೇಡಿ. இந்த இயேசுவை தவிர. ಆ ಯೇಸುವನ್ನು அவர் சொல்லுகிறார், ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ಈ ಕಲ್ಲಿನ ಮೇಲೆ ನನ್ನ இந்த கல்லின் மேல் நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. ಈ ಕಲ್ಲಿನ ಮೇಲೆ ನನ್ನ ಸಭೆಯನ್ನು ನಾನು ಕಟ್ಟುವೆನು, ஹல்லேலூயா. ಪಾತಾಳವು ಅದನ್ನು மரணத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. ಆ ಮರಣದ ಕಾರ್ಯಗಳು சாத்தானின் சதிகள் அதை மேற்கொள்ளாது. ಸೈತಾನನ ಕಾರ್ಯಗಳು ಅದನ್ನು எந்த அதிகாரம் என் சபையை மேற்கொள்ளாது என்று சொல்லுகிறார். ಯಾವ ಅಧಿಕಾರವು ಸಭೆಯನ್ನು ಏನು ಮಾಡಕ್ಕೆ ಅಸಾಧ್ಯ. சபை பக்தி விருத்திக்கு, பொழுதுபோக்குக்கு அல்ல. ಸಭೆಯು ಮನರಂಜನೆಗಾಗಿ, இங்கதான் இருக்கிறீங்களா? ಸುಧಾರಣೆಗಾಗಿ. இங்கதான் இருக்கிறீங்களா? ಇಲ್ಲೇ ಇದ್ದೀರಾ? கவனிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ಗಮನಿಸುತ್ತಿದ್ದೀರಾ? ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳುತ್ತೀರಾ? அல்லேலூயாவா? ஹல்லேலூயா. ரொம்ப வார்த்தை ரொம்ப முக்கியங்க இது. ரெண்டாவது, பக்தி விருத்திக்கு மாத்திரமல்ல, சர்ச் இஸ் ஃபார் சர்வீஸ், நாட் ஃபார் பிஸ்னஸ். ದೇವರ ಆಲಯವು, ಅದು ದೇವರ ಸಭೆಯು வணிகத்திற்கு அல்ல, சேவைக்கு. சர்ச் வந்து சேவைக்கு, சர்வீஸுக்கு, ದೇವರ வியாபாரத்துக்கு இல்ல. ಅದು ವ್ಯಾಪಾರಗೋಸ್ಕರ ಅಲ್ಲ, ಅದು ಸೇವೆಗಾಗಿ. இன்னைக்கு வியாபாரம் தான் ஆயிட்டு இருக்குது சர்ச். ಸಭೆ ಎಂಬುದು ಸೇವೆಗಾಗಿ, ஒரு பாஸ்டர் இந்த ವ್ಯಾಪಾರಕ್ಕಾಗಿ மெசேஜ்ல ಅಲ್ಲ. பிரசங்கம் பண்றாரு. ಒಬ್ಬ ಪಾಸ್ಟರ್ ಒಂದು ಪ್ರಸಂಗನ ஜெபம் ಮಾಡ್ತಾರೆ. வியாபாரமானது. ಪ್ರಾರ್ಥನೆಯು ಅದು ವ್ಯಾಪಾರ. எவ்வளவு போச்சு பாத்தீங்களா? ಹೇಗೆ ಹೋಗಿದೆ ಗೊತ್ತಾ? எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரீச்சர் அவரு. ನನಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟವಾದ ಒಂದು ஜெபம் வியாபாரமானது. ಪ್ರಾರ್ಥನೆ ಒಂದು ವ್ಯಾಪಾರ. இன்னைக்கு ஜெபம் வியாபாரம் ஆயிடுச்சு. ಇವತ್ತು ಪ್ರಾರ್ಥನೆ இன்னைக்கு ವ್ಯಾಪಾರ. தீர்க்க தரிசனம் வியாபாரம் ஆயிடுச்சு. ಇವತ್ತು ಪ್ರವಾದಿಗಳು ವ್ಯಾಪಾರವಾಗಿದೆ. கிளி ஜோசியக்கார ஆயிட்டாரு இவரு. ಇವರೆಲ್ಲ ಜೋಷ್ಯ ಹೇಳುವರು. கிளி ஜோசியம் சொல்லுவார் இவர் வந்து, ஆனா நம்ம அதுக்கு காசு கொடுக்கணும். ಇವರೆಲ್ಲ ಗಿಳಿ ಜೋಷ್ಯರು ಹೇಳುವರು. வியாபாரம் ஆயிடுச்சு. ಇಲ್ಲೆಲ್ಲ ವ್ಯಾಪಾರವಾಗಿದೆ. உங்க வீட்ல இந்த கட்டு இருக்குது, ಈ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಆ ಕಟ್ಟಿದೆ, அதை நான் வந்து எடுக்கிறேன். ಅದನ್ನು ನಾನು ಬಂದು ತೆಗಿತೇನೆ. வந்து எடுப்பாரு, அவங்களுக்கு காணிக்கை கொடுத்தாங்க. ಬಂದು ಅವರು ತೆಗಿತಾರೆ, ಅವರಿಗೆ ನಾವು ಕಾಣಿಕೆಯನ್ನು ಕೊಡಬೇಕು. எங்க இருக்கிறோம் நம்ம? ಎಲ್ಲಿದ್ದೀವಿ ನಾವು? பிசினஸ் தான் பண்றாங்க இவங்க. ಇಲ್ಲೆಲ್ಲ ವ್ಯಾಪಾರ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. ஆனா நமக்கு அந்த ஒரு வார்த்தை தெரிய மாட்டிருக்கு. ಅದರಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯ ನಮಗೆ ஒரு வாக்குத்தத்தம் தெரிய மாட்டிருக்கு. ಅದರಲ್ಲಿ ಒಂದು ವಾಗ್ದಾನ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇಲ್ಲ. உங்களுக்கு யாரோ செஞ்சு வச்சிட்டாங்க ನಿಮಗೆ ಯಾರೋ ಮಾಡಿಟ್ಟಿದ್ದಾರೆ அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தை ஞாபகம் வர மாட்டிருக்கு. ಆ ವಾಕ್ಯವು ಬರ್ತಾ ஏன்னா வசனத்தை சரியா படிக்கிறதே இல்லையா நம்ம? ಯಾಕಂದ್ರೆ ವಾಕ್ಯವನ್ನು ಸರಿಯಾಗಿ ಓದುದಿಲ್ಲ. இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை என்கிற வசனத்தை நான் மறந்துடுறேன். ಇಸ್ರೇಲ್ಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಯಾವ ಮಂತ್ರವೂ ಇಲ್ಲ, ಯಾಕೋಬಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಯಾವ ಬೆಳ್ಳಿ ಶೂನ್ಯಗಳು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯವನ್ನು ಮರೆತಿದ್ದೇವೆ. ஆனா யாருன்னா வந்து நான் ஜெபம் பண்ணி எடுக்கிறேன், நான் தீர்க்க தரிசனம் சொல்லி எடுக்கிறேன், எதுக்குங்க? ಯಾರಾದ್ರೂ ಪ್ರವಾದಿ ಹೇಳ್ತಾರೆ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ நீங்களே ஜெபம் பண்ணி ದರ್ಶನ ಹೇಳಿ ಮಾಡ್ತಿದ್ದೆ. அப்படி இருந்துச்சுன்னா, ಹಾಗಿದ್ದರೆ ನೀವೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ತೆಗಿ. கருப்பு பூனைய பார்க்கறேன், வெள்ளை பூனைய பார்க்கறேன், ಕಪ್ಪು ಬೆಕ್ಕನ್ನು அந்த ನೋಡುತ್ತೇನೆ, பொம்மைக்குள்ள பேய் இருக்கு, சாத்தான் இருக்கிறான். ಆ ಗೊಂಬೆ ಒಳಗಡೆ ದೆವ್ವ ಇದೆ. அந்த பூனையை எடுத்து அந்த பூனையை எடுத்து போடுங்க, அந்த பொம்மையை எடுத்து போடுங்க. ಆ ಗೊಂಬೆಯನ್ನು ತೆಗೆದಾಕಿ.
உங்க வீட்டுக்குள்ள ஒரு பாம்பை பாக்குறேன். ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಹಾವು ನೋಡ್ತೀನಿ. என்னையா குறி சொல்லிட்டு இருக்கிற? யோ பிரவாதி, ಏನಪ್ಪ ಜೋಶ್ ಹೇಳ್ತಾ ಇದೀಯಾ ಪ್ರವಾದಿ? கர்த்தருடைய கர்த்தர் காட்ஸ் கான்செப்ட்ங்க இது. சர்ச்சில் வந்து இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு உட்கார்ந்து கூடாது. ದೇವರ ಯೋಜನೆಪ್ಪ ಇದು ಸಭೆ ಎಂಬುದು. பிசினஸ், ஏன்னா அவங்க மைண்ட் எல்லாம் பிசினஸ் தான். ವ್ಯಾಪಾರ ಎಲ್ಲ ಅವರ ಮೈಂಡ್ ಫುಲ್ ವ್ಯಾಪಾರ. நீ சபை ஆரம்பிக்கிறாங்க, ಇವತ್ತು ಸಭೆಯನ್ನು கர்த்தர் ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾರೆ. அழைப்போடு ஆரம்பிக்கிறவர்களை நான் கேள்வி கேட்கல. ದೇವರು ಕರೆದಿದ್ದಾರೆ ஆனா ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ. கர்த்தர் அழைச்சிருக்க மாட்டாரு. ದೇವರು ಕರೆದಿದ್ದಾರೆ ஆனா ஈஸியா சம்பாதிச்சிடலாம். ಆದ್ರೆ ಈಸಿಯಾಗಿ வேலைக்கு ಸಂಪಾದನೆ போகாம ஈஸியா சம்பாதிச்சிடலாம்ல. ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗದೆ ಈಸಿಯಾಗಿ அதுக்கு இவரு ಸಂಪಾದನೆ ಮಾಡಿ எல்லா எங்கெங்கெல்லாம் சர்ச் ஆரம்பிக்க முடியுமா? 10ஓட 11வது பிசினஸ் சர்ச். ಎಲ್ಲೆಲ್ಲ ಸಭೆಯನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಬೇಕು. 10ರಿಂದ 11 ಆಗಿ ಮಾಡುತ್ತಾರೆ. அப்புறம் எப்படிங்க அங்க வந்து எடிஃபை ஆகும்? அங்க என்டர்டெயின்மெண்ட் தான் இருக்கும். ಅಲ್ಲಿ ಹೇಗೆ ಬಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಸುಧಾರಣೆ ಆಗುತ್ತಾರೆ? ಮನೋರಂಜನೆ ಮಾತ್ರ ಇರ್ತದೆ. 100 கோடி ப்ராஜெக்ட். 100 ಕೋಟಿ ಪ್ರಾಜೆಕ್ಟ್. கர்த்தர் சர்ச்சை கட்ட சொல்லிருக்காரு தான். ದೇವರು ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟಕ್ಕೆ ಹೇಳಿದ್ದಾರೆ. சபையை கட்ட சொல்லிட்டாரு. ದೇವರ ಸಭೆ சர்ச்சை கட்டிட்டீங்கல்ல? ದೇವರ ಸಭೆಯನ್ನು சர்ச் ಕಟ್ಟಿದ್ದೀರಲ್ಲ? அழகா இருக்கணும். ಸಭೆ ಸುಂದರವಾಗಿ முடிந்த அளவுக்கு நம்ம நல்ல விதமா செலவு பண்ணி ஒரு டீசன்ட் சர்ச் நமக்கு வேணும். ಆದಷ್ಟರವರೆಗೆ ನಾವು ಒಂದು ಅದಲ್ಲ ಡೀಸೆಂಟ್ ಆಗಿ ಒಂದು ತವರಿಲ್ಲ. ಸಭೆಯನ್ನು ನಾವು ಬಿಲ್ಡ್ ಮಾಡಬೇಕು. எல்லாம் செஞ்சாச்சு. ಎಲ್ಲ ಮಾಡಿದ இப்ப இவருக்கு கடவுள் இன்னொரு தரிசனம் கொடுக்கறாராம். ಇವತ್ತು ಇವ್ರಿಗೆ ಇನ್ನೊಂದು 100 கோடி ப்ராஜெக்ட் கர்த்தர் எனக்கு ஒரு இடத்தை காமிச்சிட்டாரு. 100 ಕೋಟಿ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ದೇವರು ಇನ್ನೊಂದು ಜಾಗ ತೋರಿಸಿದ್ದಾರೆ. அதுக்கு எல்லாரும் கொடுங்க. ಅದಕ್ಕೆ ಎಲ್ಲರೂ ಕೊಡಿ. அங்க ஒரு பிரேயர் சென்டர் ஆரம்பிக்கிறேன். ಅಲ್ಲೊಂದು ಪ್ರೇಯರ್ ಸೆಂಟರ್, அங்க ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கிறேன். ಅಲ್ಲೊಂದು ಹೀಲಿಂಗ್ ಸೆಂಟರ್ ಅನ್ನು அங்க ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತೇನೆ. ஒரு ஜெப மலை ஆரம்பிக்கிறேன். ಅಲ್ಲೊಂದು ಜಪ அங்க ஒரு ஜெப கோபுரத்தை ஆரம்பிக்கிறேன். ಅಲ್ಲೊಂದು ಜಪ ಬೆಟ್ಟವನ್ನು நான் ಆರಂಭಿಸುತ್ತೇನೆ. ஒரு டிவி ஆரம்பிக்கிறேன். ಅಲ್ಲೊಂದು ನಾನು ಟಿವಿಯನ್ನು அது காஸ்பல் டிவியா இருக்க ಅದು போகுது. ಗಾಸ್ಪೆಲ್ ಟಿವಿ ಆಗಿದೆ. கர்த்தர் எனக்கு சொல்லிட்டாரு, ದೇವರು ನನಗೆ ಹೇಳಿದ್ದಾರೆ, எனக்கு இவ்வளவு கோடி வேணும், ನನಗೆ ಇಷ್ಟು ಕೋಟಿ 100 கோடி வேணும். 100 ಕೋಟಿ ಬೇಕು. ஆண்டவர் எப்படிங்க ஊழியம் பண்ணாரு இருக்கும்போதுங்க? ದೇವರು ಹೇಗೆ ಸೇವೆ ಮಾಡಿದರು ಈ ಲೋಕದಲ್ಲಿ அங்கங்க ಇರುವಾಗ? சென்டர் கட்டிக்கிட்டே ஊழியம் பண்ணாரா? ಅಲ್ಲಲ್ಲಿ ಒಂದೊಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಸಭೆ ಕಟ್ಟಿ ಪ್ರಾರಂಭಿಸಿದಾರಾ? ஹீலிங் சென்டர், ಹೀಲಿಂಗ್ ಸೆಂಟರ್, பிரேயர் சென்டர், ಪ್ರೇಯರ್ ಸೆಂಟರ್, அந்த சென்டர் இந்த சென்டர், ಆ ಸೆಂಟರ್ ಈ அந்த ಸೆಂಟರ್, கோபுரம் இந்த கோபுரம், அந்த ಈ அந்த திட்டம் இந்த திட்டம், ಆ ಯೋಜನೆ ಈ ಯೋಜನೆ ஏதாவது இருந்ததா? ಯಾವ್ದಾದ್ರು ಇತ್ತಾ? நமக்குன்னு ஒரு சபை வேணும். ನಮಗೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಸಭೆ ಬೇಕು. அப்ப இருந்த காலகட்டம் வேற, இப்ப இருந்த காலகட்டம் வேற. ಅವಾಗಿದ್ದ ಕಾಲದಲ್ಲಿ ಬೇರೆ ಕಾರ್ಯವಾಗಿತ್ತು, ಇವಾಗ ಇರುವ ಕಾಲಗಳಲ್ಲಿ ಬೇರೆವಾಗಿದೆ. அப்பெல்லாம் ஆரம்பத்துல வீடுகள் தோறும் கூடினாங்க. ಆರಂಭದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಮನೆಗಳಲ್ಲಿ ಕೂಡಿ அப்படியே அது ಬಂದರು. பெருக பெருக இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு வீட்டுல நம்ம கூடாது, கூடவும் முடியாது. அதனால ஒரு கட்டடம் வேணும், ஒரு இடம் வேணும். அதுல தவறு இல்ல. ಇವಾಗಿರುವ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಒಂದಾಗಿ ಕೂಡುವುದಕ್ಕೆ ಒಂದು ಸ್ಥಳ ಬೇಕು. என் மோட்டிவ் எல்லாமே கட்டணும் கட்டணும் கட்டணும், அதை கட்டணும் இதை கட்டணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும். ನನ್ನ ಮೋಟಿವ್ ಅದನ್ನು ಕಟ್ಟಬೇಕು, ಇದನ್ನು ಕಟ್ಟಬೇಕು, ಇಷ್ಟು ಕಟ್ಟಬೇಕು, ಅಷ್ಟು பெரிய ಕಟ್ಟಬೇಕು. காங்கிரிகேஷன் கிட்ட சொல்லுவாங்க, ದೊಡ್ಡ ಕಾಂಗ್ರಿಗೇಷನ್ 10 லட்சம் கொடுக்கறவங்க எழுந்து நில்லுங்க, ಅರ್ಪಣಿங்க. 10 ಲಕ್ಷವನ್ನು ಕೊಡುವವರು ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳಿ, ನೀವು ನಿಮ್ಮನ್ನೇ ಎದ್ದು ನಿಂತು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ. ಬ್ರದರ್ ಸಿಸ್ಟರ್, 10 லட்சம் கொடுக்கறவங்க எழுந்து நில்லுங்க, 10 பேரு. 10 ಲಕ್ಷ ಕೊಡುವವರು 10 ಜನ ಎದ್ದೊಳಿ. 1 லட்சம் கொடுக்கறவங்க 5 பேர் 20 பேர் எழுந்து நில்லுங்க. 1 ಲಕ್ಷ ಕೊಡುವವರು 20 ಜನ ಎದ್ದೊಳಿ. 10,000 கொடுக்கறவங்க எழுந்து நில்லுங்க. 10,000 ಕೊಡುವವರು ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳಿ. இத பண்றவங்க எழுந்து நில்லுங்க. ಇದನ್ನು ಮಾಡೋರು ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳಿ. கொஞ்சம் பேர் எழுந்து நிப்பாங்க தான். ಸ್ವಲ್ಪ ಜನ ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ತಾರೆ. அவங்க எதுக்கு நிக்கறாங்களோ இல்லையோ, பாஸ்டர் கீழ்ப்படிஞ்சு எழுந்து நிக்கறாங்களோ இல்லையோ, ಅವರು ಯಾವುದಕ್ಕೆ ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ತಾರೋ ಇಲ್ಲವೋ, ನಾನು ಪಾಸ್ಟರಿಗೆ ಕೊಡುಕರೆ. ಮೇಲೆ ವಿಧೇಯತೆ ತೋಡಿ ನಾನು ನಿಂತಾರೋ ಇಲ್ಲವೋ, கொடுக்கறேன்னு எழுந்து நிப்பாங்க. ನಾನು ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ತಾರೆ. எங்க போச்சு இந்த மெத்தட்? இந்த மெத்தடெல்லாம் என்ன? பிசினஸ் மெத்தட் தான். ಎಲ್ಲಿಂದ ಈ ಯೋಜನೆ ಎಲ್ಲ ಬಂದಿದೆ? ಬಿಸ್ನೆಸ್ ಯೋಜನೆ ಅಲ್ವಾ? ஒரு பிரதர் ஊழியத்துக்கு போயிட்டு என் கூட வர அடிக்கடி வரார் ஃப்ரெண்டு. ನಮಗೆ ஒரே வாரத்துல 2 விஷயத்தை சொன்னாரு. ನನಗೆ ಗೊತ್ತಿರೋ ಒಬ್ಬ ದೇವರ ಸೇವಕರು ಒಂದು ஒரே வாரத்துல 2 விஷயம் சொன்னாரு. ಹೋಗಿ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? ಒಂದು ವಾರದಲ್ಲಿ நான் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். ನಾನು ಒಂದು ಚರ್ಚ್ಗೆ ಹೋಗಿದ್ದೆ. ஸ்ட்ரீட் இவாஞ்சலிசம்க்கு போய் ஒரு சர்ச் அட்டெண்ட் பண்ணிருக்காரு. ಅವರು ಒಂದು ಸ್ಟ್ರೀಟ್ ಇವಾಂಜಲಿಸಂ ಮಾಡ್ತಾರೆ. எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. சர்ச் எல்லாம் நல்லா தான் இருக்குது, அவங்க இருக்கிற இடம் எல்லாம். ಸಭೆ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿದೆ. திடீர்னு என்ன நடந்திருக்குது? ಏನ್ ಮಾಡಿದೆ? அவர் வெளியே வந்து இத்தனை கோடி ஆகுதுன்னு நினைச்சோம், இதை விட ಜಾಸ್ತಿ ஆக போது, வர வாரத்துல இருந்து ಕಾಣಿಕೆ ಜಾಸ್ತಿ கொடுங்க நீங்க. ಒಂದು ದಿವಸ ಒಂದು ಸಭೆಗೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. ಆ ಸಭೆಯಲ್ಲಿ ಇಷ್ಟು ಕಣ್ಕೊಂಡೆ ಖರ್ಚು ಜಾಸ್ತಿ ಆಗಿದೆ, ನೀವೆಲ್ಲ ಸಭೆಗೆ ಕಾಸನ್ನು ಕೊಡಿ ಎಂಬುದಾಗಿ கேட்கவேனான்னு சொல்ல, நான் கேட்பது தவறு என்று சொல்லல, ನಾನು ಕೇಳುವುದು ತಪ್ಪಂತ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ, கொடுப்பதும் தவறு என்று நான் சொல்லல, ಕೊಡುವುದು ತಪ್ಪಂತ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. ஆனால் சரியானது நம்ம கவனிக்கணும். ಅದು ಸರಿಯಾದ ಕಾರ್ಯವೆಂಬುದಾಗಿ நாம் எங்கே விதைக்கிறோம், யாரிடத்தில் விதைக்கிறோம் என்பது அவசியம். ನಾವು ಯಾರ ಬಳಿ ಬಿತ್ತುತ್ತಿದ್ದೇವೆ,
ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಗಮನಿಸಬೇಕು. அதே மனுஷன் ಅದೇ ಮನುಷ್ಯನು ஸ்ட்ரீட் இவாஞ்சலிசம் செய்யணும்னு சொல்லி ಸ್ಟ್ರೀಟ್ ಇವಾಂಜಲಿಸಂ ஒரு ಮಾಡಬೇಕು. சர்ச்சில் தங்கி ஒரு வாரம் அங்க நடத்தணும். ಒಂದು ವಾರ ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಇದ್ದು ಅಲ್ಲಿ ಮಾಡಬೇಕು. அந்த சர்ச் நான் போன 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன். 2 ವಾರಗಳ ಹಿಂದೆ ಆ நீங்க சர்ச் குரூப்ல இருந்தீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு அது வீடியோ அனுப்பிச்சு கொடுக்கிறேன். ನೀವು ಚರ್ಚ್ ಗ್ರೂಪ್ ಅಲ್ಲಿ ಇದ್ದರೆ ನಾ குடிசை வீடு, குடிசை இடம், ಒಂದು ಗುಡಿಸಲು, அங்கங்க ஓட்டைங்க, ಅಲ್ಲಲ್ಲಿ ಒಂದು வழியிலேயே அந்த 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 வாசல்லையே கறியை வெட்டுற ஒரு பெரிய பலகை, ಅದು ಮಾಂಸದ ಅಂಗಡಿ, வாசனை அங்கதான் சர்ச் நடக்குதாம். ಅಲ್ಲೇ ಚರ್ಚ್ ಅನ್ನು ನಡೆಸುತ್ತಿದ್ದಾರೆ. கேட்டு அவ்வளோ வேதனை ಕೇಳಿ ನನಗೆ ಅಷ್ಟು ದುಃಖವಾಯಿತು. ஒரு பக்கம் ಒಂದು ಕಡೆ அதை கட்டுறனா இதை கட்டுறனா டிவி ஊழியம் பண்றேன் அந்த ஊழியம் பண்றேன் இதை பண்றேன்னு இங்க வேணும்னு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ನಾನು ಅದನ್ನು ಕಟ್ಟುತ್ತೇನೆ ಇದನ್ನು ಕಟ್ಟುತ್ತೇನೆ ಅಂತ ಜಾಗದಲ್ಲಿ இன்னொரு பக்கம் ಇನ್ನೊಂದು ಜಾಗದಲ್ಲಿ சபை வாடகை கூட கட்ட முடியாம கஷ்டத்துல இருக்காங்க. ಸಭೆಯ ಬಾಡಿಗೆಯನ್ನು ಕಟ್ಟಕ್ಕೆ ಆಗದೆ ಕಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. எவ்வளவு பேர் கொடுத்து தாங்கினாங்க அந்த மாதிரி சபையை? ಎಷ್ಟು ಜನ ಕೊಟ್ಟು ಅದನ್ನು ನಡೆಸಿದ್ದಾರೆ? அந்த பாஸ்டர், ಆ ಪಾಸ್ಟರ್, அந்த பிரதர் என்ன பண்ணிருக்க, அந்த பாஸ்டர் அங்க சர்ச்சில் தங்க வேண்டாம், அங்க எப்ப எலி வரும் பாம்பு வரும்னு தெரியாது. ಆ ಪಾಸ್ಟರು ಆ ಸೇವೆ ಮಾಡುವ ಬಳಿ ಹೇಳಿದರು, ಅಲ್ಲಿ ಜಾಗದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಇರುವುದು ತುಂಬಾ ಕಷ್ಟ, ಮನೆಗೆ ಬನ್ನಿ ಅಂತ ಕರೆದಿದ್ದಾರೆ. ಸರಿ, வீடு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு போனா அங்கேயும் தரையே இல்ல. ಅವರು ಅಲ್ಲಿ ಮನೆ ಚೆನ್ನಾಗಿರ್ಬೋದು ಅನ್ಕೊಂಡು ಹೋಗಿದ್ದಾರೆ. ಆ ಮನೆಯಲ್ಲಿ ஒரு சமமான இடம் இல்ல, ಮಲಗಕ್ಕೆ ಕೂಡ ಸರಿಯಾದ ಜಾಗವಿಲ್ಲ. அப்போ கதவு, அந்த 2 கதவை அந்த கதவு வந்து அங்கே ஃபிக்ஸ் ஆயிருக்காது, எடுத்து வைக்கிற மாதிரி கதவு. ಆ ಬಾಗಿಲು ಅಲ್ಲೇ ಫಿಕ್ಸ್ ಆಗಿರೋದಿಲ್ಲ, ಎತ್ತಿ ಇಡುವ ಬಾಗಿಲು. 2 விதமான கதவு, இப்படி 2 டோர் இருக்கும். ಅದು ಎರಡು ಓಪನ್ ಮಾಡುವಂತ ஒரு பக்கம் டோர் எடுத்து ஒருத்தர் படுத்துக்கிட்டாரு, இன்னொரு பக்கம் டோர் எடுத்து கீழே போட்டு இன்னொருத்தர் படுத்துக்கிட்டாரு, அதான் பெட். ಒಂದು ಭಾಗದ ಬಾಗಿಲನ್ನು ಒಬ್ಬರು ತೆಗೆದುಕೊಂಡು ಕೆಳಗೆ ಹಾಕಿ ಮಲಗಿದರು, ಇನ್ನೊಂದು ಬಾಗಿಲನ್ನು ஆனா இங்க நான் 100 கோடி ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ಇಲ್ಲಿ ಇನ್ನೊಬ್ರು 100 ಕೋಟಿ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ, 1000 கோடி ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அந்த சென்டர் இந்த சென்டர் ಅದ சென்டர் ಇದ சென்டರ್னு சொல்லி ಆ ಸೆಂಟರ್ ಈ ಸೆಂಟರ್ ಅಂತ ಹೇಳ್ಕೊಂಡು. ஆனா இங்க ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ எவ்வளவு பேர் பார்த்தோம் அத? ಎಷ್ಟು ಜನ ನೋಡಿದ್ದಾರೆ? கேட்டு ஒரே எனக்கு கண்ணு கலங்கிடுச்சு. அவர் முன்னாடி நான் அழல. ಅವರು ಅದನ್ನು ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ಅದ சொல்லும்போது அவரும் ரொம்ப வேதனையா சொன்னாரு. ಅವರು ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ತುಂಬಾ ಕಷ್ಟವಾಯಿತು. ಸರಿ, இந்த ஒரு வாரம் என்ன சாப்பாடு சாப்பிடலாம் பாஸ்டர்? ಒಂದು ವಾರ ಏನು ಊಟ ಮಾಡೋಣ ಪಾಸ್ಟರ್? நாங்க கஞ்சி தான் குடிப்போம், நீங்க குடிப்பீங்களா? ನಾವು ಗಂಜಿಯನ್ನು ಕುಡಿತೇವೆ, ನೀವು ಕುಡಿತೀರಾ? அவர் அப்படியே உடைஞ்சு போயிட்டு இருக்காரு. ಅವರು ಹಾಗೆ ಒಡೆದು ಹೋಗೋದಾಗಿ. தங்கன அந்த ஒரு வாரம் நீங்க கவலைப்படாதீங்க, ಅಲ್ಲಿ ಅವರಿದ್ದ ಒಂದು ವಾರ ನೀವು ಚಿಂತೆ ಪಡಬೇಡಿ, நீங்க என்ன வாங்கணும் சொல்லுங்க, நான் வாங்குற அந்த ஒரு வாரம் நான் பாத்துக்கறேன், ನೀವೇನು ತಗೋಬೇಕು ಹೇಳಿ ನಾನು ಅದನ್ನು ನೋಡ್ಕೊಳ್ತೀನಿ ಅಂತ ಒಂದು ವಾರ ಒಳ್ಳೆ ಊಟವನ್ನು ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அதுக்கப்புறம் நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். ಅದಾದ ನಂತರ ನಾವು ஒரு வருஷத்துக்கு ಒಂದು ವರ್ಷಕ್ಕೆ நம்ம 2 பேரும் ಗ್ರಾಸರಿ வாங்கி கொடுக்கறோம். ನಾವು ಎಲ್ಲರೂ ಅವರಿಗೆ ಸಾಮಾನುಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. நான் ஒரு டைம் சொல்லிட்டே இருப்பேன், ನಾನು ಒಂದು ಸಮಯಗಳಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೆ, நம்ம சர்ச்சுக்கு நல்லா வளர்ந்தா நிறைய காணிக்கை தசமபாகம் வந்தா கொடுக்கலாம். ನಮ್ಮ ಚರ್ಚ್ ಚೆನ್ನಾಗಿ ಬೆಳೆದ ನಂತರ ಬರುವಾಗ ಅನೇಕರಿಗೆ ನಾನು ಕೊಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. இப்ப இருக்கும்போது கொடுப்பா, இருக்குதோ இல்லையோ கொஞ்சம் கொடு, நான் ಇವಾಗ ಕೊಡು. ದೇವರು ನನ್ನ ಬಳಿ ಮಾತಾಡಿದರು, ಇವಾಗ ಕೊಡು, ಇಲ್ಲದೇ ಇರುವಾಗಲೂ ನೀನು ಕೊಡು, ಆವಾಗ ನೀನು ಕೊಡ್ತೀಯಾ. ಸಭೆ ಕಠಿಣமா போயிட்டு இருந்தாலும் நீ இருக்கும்போது கொடு, இப்பவே கொடு, கொடுக்க ஆரம்பி. ನಿನ್ನ ಬಳಿ ಇಲ್ಲದೇ ಇದ್ದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ನೀನು ಕೊಡು, ಇವಾಗ ಪ್ರಾರಂಭಿಸು. நீ நாளைக்கு 100 கோடி ப்ராஜெக்ட் ஆரம்பிப்பா, நீ அப்பலாம் கொடுக்க மாட்டேனா, அதுக்கே உனக்கு பத்தாது. ನೀನು 4 ಕೋಟಿ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಪ್ರಾರಂಭಿಸುವಾಗ ಅದಕ್ಕೆ ನಿಮಗೆ ಸಾಲೋದಿಲ್ಲ, ಇವಾಗ ಕೊಡು. ನೀನು ஒரு சின்ன அமௌண்ட் தான், ಒಂದು ಚಿಕ್ಕ ಅಮೌಂಟ್. ஒரு சிலருக்கு நம்ம மெடிசன் சப்போர்ட் பண்றோம், ಕೆಲವೊಬ್ಬರಿಗೆ ನಾವು ಮೆಡಿಸಿನ್ சின்ன அமௌண்ட் இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம சின்ன சபையா இருந்தாலும் கொடுத்து தாங்கலாம். ಚಿಕ್ಕ ಅಮೌಂಟ್ ಆಗಿದ್ದರೂ எனக்கு 100 கோடி ப்ராஜெக்ட் மேல நம்பிக்கை இல்லங்க. ನನಗೆ 100 ಕೋಟಿ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ. ஒருத்தருடைய வயிறு பசி ஆறனா அது போதும். ಒಬ್ಬರ ಹೊಟ್ಟೆ ಹಸಿವು ಅದನ್ನು ಹಸಿವು ಸರಿ ಹೋದರೆ ಸಾಕು. Church is not for the business. ಸಭೆ ವ್ಯಾಪಾರಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ. Church is for service. ಸಭೆ ಎಂಬುದು ಆರಾಧನೆಗಾಗಿ. ஆசீர்வாத தட்டு, ಆಶೀರ್ವಾದ ತಟ್ಟೆ, ஆசீர்வாத செங்கல், ಆಶೀರ್ವಾದ ஸ்பூன், ಆಶೀರ್ವಾದ ಸ್ಪೂನ್, ஆசீர்வாத பென், ಆಶೀರ್ವಾದ ಪೆನ್. கேள்விப்பட்டீங்களா? ಕೇಳಿದಿರಾ? இத விக்கறாங்களாம் சர்ச்சில். ಇದನ್ನು ಚರ್ಚಲ್ಲಿ ಮಾರ್ತಾರೆ. அவங்க சர்ச்சை கட்டறதாம். ಇದನ್ನು ಮಾರಾಟ ಮಾಡಿ ಚರ್ಚನ್ನು 10000 ரூபாய் செங்கல்னு வெச்சுக்கங்க. 10000 ஒரு செங்கல் 1000 ரூபாய். 10000 எனக்கு தெரியல எவ்வளவுக்கு சொன்னாங்கன்னு சொல்லி. ಇಟ್ಟಿಗೆ ಅಂದರೆ ஒரு செங்கல் 1000 ரூபாய். ಒಂದು ಇಟ್ಟಿಗೆ 1000 ರೂಪಾಯಿ ಅಂದರೆ செங்கல் கடைக்காரன் என்ன ஆவான்? ಇಟ್ಟಿಗೆ ಅಂಗಡಿಯವನು ಏನಾಗುತ್ತಾನೆ? இவர் செங்கலா வித்துக்கிட்டு இருக்காரு சர்ச்சில், சர்ச்சில் இடத்த போட்டு. ಇವರು ಇಟ್ಟಿಗೆ ತಗೊಂಡ್ಬಂದು ಇಟ್ಟಿಗೆಗಾಗಿ ಮಾರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆசீர்வாத தட்டு, ஆசீர்வாத பேனா, பிளெஸிங் வாட்டர்,
ஆசீர்வாத பிளேட்டு, ஆசீர்வாத எருசலேம் நீரு, போயிடுறது. ஆசீர்வாத எருசலேமுக்கு போய் அந்த ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுத்தாரு. அது என்னது? கலிலேயா கடலா? யோர்தான் எரிகோ நதி. யோர்தான் நதி. அந்த யோர்தான் நதியிலிருந்து தண்ணி எடுத்துட்டு வந்துடுறதாம், அதை விற்கிறதாம். ಬ್ಲೆಸ್ಸಿಂಗ್ ವಾಟರ್ ಯೋರ್ದಾನ್ ನದಿಯಿಂದ ಎಣ್ಣೆಯ ನೀರನ್ನು ವಿಕ್ರದಾ? ಎಣ್ಣೆ ತರುವುದು, எண்ணெய் பாட்டிலா விற்கிறது. ಎಣ್ಣೆಯನ್ನು ಬಾಟಲ್ ಆಗಿ ಕೊಡುವುದು. இதெல்லாம் யாருங்க ஆரம்பிச்சாங்க? எங்கங்க வேதத்துல எங்கங்க இருக்குது? ಇದೆಲ್ಲ ಎಲ್ಲಿದೆ? ವೇದ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಎಲ್ಲಿದೆ? பிளஸிங் வாட்டர்னு எங்கங்க இருக்குது? ಬ್ಲೆಸ್ಸಿಂಗ್ ವಾಟರ್ ಅಂತ ಎಲ್ಲಿದೆ? பிளஸிங் தட்டுன்னு எங்கங்க இருக்குது? ಬ್ಲೆಸ್ಸಿಂಗ್ ತಟ್ಟೆ ಅಂತ ಎಲ್ಲಿದೆ? ஏன்? ಯಾಕೆ? பிசினஸ் பர்பஸ். ಎಲ್ಲವೂ ವ್ಯಾಪಾರ. சபை அதுக்கு இல்ல. ಸಭೆ ಅದಕ್ಕಲ್ಲ. சர்ச் இஸ் நாட் ஃபார் தட். இது காட்ஸ் கான்செப்ட். இத போய் இங்க போய் என்னங்க நம்ம செய்றோம்? ಸಭೆ ವ್ಯಾಪಾರಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ, ದೇವರ ಯೋಜನೆ. தேவாலயத்துல ದೇವರ ಸಭೆಯಲ್ಲಿ இயேசு ஒரு இடத்துல தான் பெருசா கோவப்படுறாரு. ದೇವರು ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಮಾತ್ರ ದೊಡ್ಡದಾಗಿ ಕೋಪಗೊಳ್ಳುತ್ತಾರೆ. தேவாலயத்துக்கு முன்னாடி அவங்க அதை இதையும் வித்துக்கிட்டு இருந்தாங்க பாருங்க. ದೇವರ ಆಲಯದ ಮುಂದೆ ಅದನ್ನು ಇದನ್ನು ಮಾರಾಟ எங்கன ಮಾಡ್ತಿದ್ದಾರಲ್ಲ. பாத்துறீங்களா அந்த கோவத்தை? அந்த சாட்டை எடுத்து அடின்னு அடிச்சு ಆ அனுப்புறாரு. ತರ ಕೋಪವನ್ನು ಎಲ್ಲಾದರೂ ನೋಡಿದ್ದೀರಾ? ಆದ್ರೆ ಆ ಆಲಯದಲ್ಲಿ ಕೋಪವನ್ನು என்னுடைய ನೋಡಿದ್ದೇವೆ. பிதாவின் வீட்டை கல்லர் குகையாக்குறீங்களா? ನನ್ನ ತಂದೆಯ ಮನೆಯನ್ನು ನೀವು ಕಲ್ಲರ என்ன அர்த்தம்? இங்க business இல்லப்பா. ಇಲ್ಲಿ ವ್ಯಾಪಾರ ಅಲ್ಲ, இது சேவையான இடம்பா. ಇದು இது ಅಲ್ಲಿ ಸೇವೆ பக்தி ಮಾಡುವ விருத்திக்கான இடம்பா. ಇಲ್ಲಿ ನಿಮಗೆ ಅದು ಸುಧಾರಣೆಗಾದ ಸ್ಥಳವಾಗಿದೆ. நம்ம கவனிக்கணும். ಅದನ್ನ ನಾವು ಗಮನಿಸಬೇಕು. நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப நல்லா கவனிச்சு ஒழுங்கா ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுக்கிட்டு நம்ம போகணும். ನಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೋ ಅದನ್ನು ನೋಡಿ ಅದನ್ನು ನಾವು ಹಿಂಬಾಲಿಸಬೇಕು. யாரு பின்னாடி நான் இருக்கிறேன், யாருக்கு நான் யாருடைய பிரசங்கத்துக்கு யாருடைய உபதேசத்துக்கு கை தட்டுறேன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ಯಾರ ಹಿಂದೆ ಇದ್ದೇನೆ, ಯಾರ ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ ಯಾರಿಗೋಸ್ಕರ ನಾನು ಕೈ ತಟ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ சரியான உபதேசத்தில் நான் இருக்கிறேனா, சரியான உபதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு பின்னாடி நான் இருக்கிறேனா என்பது மிக மிக முக்கியம். ಸರಿಯಾದ ಉಪದೇಶದಲ್ಲಿ ನಾನು ಇದ್ದೇನಾ, ಸರಿಯಾದ ಉಪದೇಶ ಮಾಡುವವರ ಹಿಂಬಾಲಿಸುತ್ತಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. சபை ಎಡಿಫೈಕ್ ಮಾತ್ರ இருக்கணும், ಎಂಟರ್ಟೈನ್ಮೆಂಟ್ಗೆ இருக்கவே கூடாது. ಸಭೆ ಎಂಬುದು ನನಗೆ ಒಳ್ಳೆ ಯೋಜನೆ ಕಾರ್ಯವನ್ನು ಕೊಡಬೇಕು, ಅದು ನನಗೆ ಮನೋರಂಜನೆಯಾಗಿ ಅಲ್ಲ. ಸಭೆಯಲ್ಲಿ நல்ல மியூசிக் வேணும், அவசியம். ಸಭೆಯಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಮ್ಯೂಸಿಕ್ ಗಳು ಇರಬೇಕು, ಅವಶ್ಯಕತೆ சபை ಆಗಿದೆ. கட்டடம் நல்லா இருக்கணும், அவசியம். ಸಭೆಯ ಕಟ್ಟಡವು ಚೆನ್ನಾಗಿರಬೇಕು. ஆராதனை பாடல்கள் ஆட்டம் இருக்கணும், நல்லது. ಆರಾಧನೆ ಎಂಬುದಾಗಿ ಹಾಡುಗಳು ಇರಬೇಕು, ಒಳ್ಳೆಯದು. அதுல ஒரு லிமிட் இருக்கணும். ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಲಿಮಿಟ್ ಇರಬೇಕು. ஆண்டவர் எந்த ಲೆವೆಲ್ இருக்க சொல்றாரோ அங்கேயே இருக்கணும். ದೇವರು ಎಲ್ಲಿವರೆಗೂ ಅದನ್ನು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಇಟ್ಟಿದ್ದಾನೋ ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಮಾತ್ರ ಇರಬೇಕು. ಅದನ್ನು ಮೀರಿ ನಾವು ಹೋಗಬಾರದು. உங்களுக்கும் ஒரு ஒழுக்கம் இருக்கிறது சபையில, வெளியில சமுதாயத்துல வாழும்போதும் சரி. ನಿಮಗೂ ನನಗೆ ಒಂದು ಲಿಮಿಟ್ ಇದೆ, ಅದು ಈ ಜಾಗದಲ್ಲಿ ನಾವು ಬಾಳಬೇಕಾಗಿದೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. சொல்லமா சபை பக்தி விருத்திக்குங்க. ಸಭೆಯು ಸುಧಾರಣೆಗಾಗಿ, பொழுதுபோக்குக்கு இல்ல, ಮನರಂಜನೆಗಾಗಿ ಅಲ್ಲ. சபை எதுக்கு? ಸಭೆ ಸರ್ವಿಸ್க்கு, சேவைக்கு. ಅದು ನಮಗೆ ಸೇವೆಗಾಗಿ, நான் சேர்த்து வச்சுக்கிறதுக்கு இல்ல. ನಾನು ಅದನ್ನು நான் ಸೇರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಲ. அதை கட்டறேன், இத கட்டறேன், அதை பிடிக்கிறேன், அதை சாதிக்கிறேன், அதுக்கு மேல வாங்குறேன், இந்த லேண்ட் வரேன், அதை பண்றேன், அதுக்கு இல்ல சபை. ನಾನು ಅದಕ್ಕೆ ಕಟ್ಟುತ್ತೇನೆ, ಇದಕ್ಕೆ ಕಟ್ಟುತ್ತೇನೆ, ಅದನ್ನು ಹಿಡಿತೀನಿ, ಇದನ್ನು ಹಿಡಿತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಅದಕ್ಕಾಗೋಸ್ಕರ ಸಭೆ ಅಲ್ಲ. எங்க நீங்களும் நானும் போறோம்ன்றது ரொம்ப முக்கியம். ಎಲ್ಲಿ ನೀವು ನಾನು ಹೋಗ್ತಿದ್ದೀವಿ ಎಂಬುದು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. சரியான உபதேசத்துக்கு பின்னாடி இருக்கணும். ಸರಿಯಾದ ಉಪದೇಶದ ಹಿಂದೆ ಇರಬೇಕು. அவன் இவன் அது இதுன்னு மேடையில பேசும்போது இங்க விசில் அடிச்சு கை தட்டு, மேடையில இருந்து பேசும்போது அங்க விசில் அடிச்சு கை தட்டுறாங்க. ಆಮೇಲೆ ಸ್ಟೇಜ್ ಅಲ್ಲಿ ಅದು ಇದು ಅಂತ ಹೇಳುವಾಗ ಕೆಳಗಡೆ ಇರುವವರು ವಿಷಿಲನ್ನು ಹೊಡೆದು ಅವರನ್ನು ಕೈ ತಟ್ಟಿ ಎಂಟರ್ಟೈನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಎಂಟರ್ಟೈನ್ಮೆಂಟ್க்கு தான் முக்கியத்துவம். ಎಂಟರ್ಟೈನ್ಮೆಂಟ್ ಗೆ ಮುಖ್ಯತ್ವ ಕೊಡ್ತಾ சபை ಇದ್ದಾರೆ. பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிச்சுக்கிட்டு இருக்குது இன்னைக்கு சில சபைங்க. ಈ ಲೋಕಕ್ಕೆ ಆ ರೀತಿಯಾದ ಲೋಕದಲ್ಲಿ ಬಾಳುವರಾಗಿದ್ದಾರೆ. சபை போட்டிக்கு பொறாமைக்கு நடத்திக்கிட்டு இருக்குது சர்ச் இன்னைக்கு. ಸಭೆಯು ಒಂದು போட்டி பொறாமை, போட்டிக்கு என்னன்னு தெரியல, காம்படிஷன் சொல்லுங்க. ಸಭೆ ಎಂಬುದು ಒಂದು ಕಾಂಪಿಟೇಷನ್ ಅಲ್ಲಿ ನಡೆಸುವರಾಗಿದ್ದಾರೆ. அப்படியெல்லாம் சபை நடத்திக்கிட்டு இருந்தா அந்த சபையில நானும் நீங்கள் இருக்கிறது நல்லதில்ல. ಆ ರೀತಿಯಾದ ಸಭೆಯಲ್ಲಿ ನಾನು ನೀನು ಇರುವುದು ಒಳ್ಳೆಯದಲ್ಲ. ಫಸ್ಟ್ ಸರ್ವಿಸ್ல இந்த பிரசங்கத்தை கேட்டு ஒருத்தர் சொன்னாங்க, நான் எனக்கு ஒரே பெரிய குழப்பமாயிடுச்சு. ಫಸ್ಟ್ ಸರ್ವಿಸ್ ಅಲ್ಲಿ ಒಬ್ರು ಕೇಳಿ ಹೇಳಿದ್ರು, ನನಗೆ ಒಂದೇ ಕಳವಳವಾಯಿತು, ಎಲ್ಲಿ ಹೋಗುದು ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, என்ன எதுக்கு பின்னாடி இருக்குது எனக்கு தெரியல, ಯಾವ್ದರ ಹಿಂದೆ ನಾನು ಇರಬೇಕಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. நான் சொன்ன குழப்பம் வரது நல்லது இந்த பிரசங்கத்தை கேட்டு. ನಾನು ಹೇಳಿದೆ ಆ ರೀತಿಯಾಗಿ சரியான சபையை ಬರೋದು ಒಳ್ಳೆಯದು, ಯಾಕಂದ್ರೆ ಸರಿಯಾದ ಸಭೆಯನ್ನು ಆರೈಕೆ ಮಾಡುವುದು, சரியான உபதேசத்தை தேர்ந்தெடுக்கணும், ಸರಿಯಾದ ಉಪದೇಶವನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳುವುದು ಅವಶ್ಯಕತೆ. அதுக்கு எல்லா சர்ச்சும் போயினே இருக்கணும் நான் சொல்ல, ஒரு சபையில எல்லா ಸಭೆಗೆ ಹೋಗಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. சரியான உபதேசத்தில் இருக்கிற ஒரு சபையில் நான் இணைந்து இருக்கணும். ಸರಿಯಾದ ಉಪದೇಶದಲ್ಲಿ ಇರುವ ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ನೀವು ಇರಬೇಕು.
வாரம் போய் ஆசீர்வாதமே பேசிட்டு இருப்பாங்க, வாரம் பணத்தை குறிச்சே பேசிக்கிட்டு இருப்பாங்க, வாரம் தற்புகழை குறிச்சே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அங்க நான் இருக்கணும்னு அவசியமா? ವಾರ ಆಶೀರ್ವಾದ ಕುರಿತೇ ಪ್ರಸಂಗಿಸುವವರಾಗಿರ್ತಾರೆ, ವಾರ ಆಶೀರ್ವಾದವನ್ನೇ ಹೇಳ್ತಾರೆ, ವಾರ ಕಾಸನ್ನು ಕುರಿತೇ ಮಾತನಾಡುತ್ತಿರುವವರು ಅವಶ್ಯಕತೆವಾ? எங்க சுத்தினாலும் காசு, எங்க சுத்தினாலும் சாப்பாடு, எங்க சுத்தினாலும் ஆசீர்வாதம், எங்க சுத்தினாலும் அதுக்கே வருவாங்க. ಎಲ್ಲಿ ಹೋದರೂ ಆ ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಾಗ ಆಶೀರ್ವಾದವೇ. எங்க இருக்கணும்ன்றத நான் யோசிக்கணும். ಎಲ್ಲಿ ಇರಬೇಕಂತ சரியான இடத்துல இருக்கறனா, சரியான அடித்தளத்தில் இருக்கறனா, சரியான ஆதாரத்தில் இருக்கறனா, சரியான வார்த்தையில் இருக்கறனான்னு சொல்லி யோசிக்கணும். ಸರಿಯಾದ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕು. என்ன சபை ಎಂಟರ್ಟೈನ್ಮೆಂಟ್ பண்ணிட்டு இருக்கா இல்ல ಎಡಿಫೈ பண்ணிட்டு இருக்கான்னு யோசிக்கணும். ಸಭೆ ನನಗೆ ಮನರಂಜನೆ ಮಾಡ್ತಾ ಇದೆಯಾ ಇಲ್ಲ ಸುಧಾರಣೆ ಮಾಡ್ತಾ ಇದೆಯಾ ಅಂತ ನಾನು ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕು. Hallelujah. Hallelujah. This is my church. ಇದು ನನ್ನ ಸಭೆ. I will build my church அப்படினு சொல்றாரு. ನಾನೇ ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುವೆನು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. சொல்லமா, சபையை யாரனா கெடுத்தாங்கன்னா, ಸಭೆಯನ್ನು ಯಾರನ್ನು ஆண்டவர் சொல்றாரு, ನಾಶ ಮಾಡಿದರೆ நான் அவரை கெடுப்பேன் என்று. ನಾನು ಅವರನ್ನು ನಾಶ ಮಾಡುತ್ತೇನೆ. நீங்க தேவாலயம், நான் தேவாலயமா இருக்கிறேன். என்ன யாராவது கெடுத்தாங்கன்னு சொன்னா, என் ஒழுக்கத்தை யாராவது கெடுத்தாங்கன்னு சொன்னா கர்த்தர் என்ன கெடுத்து விட்டுருவார். ದೇವರ ಆಲಯವನ್ನು ಯಾರಾದರೂ ಹೊಲೆ ಮಾಡಿದರೆ ದೇವರು ಅವರನ್ನು ನಾಶ ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. பார்க்கிறதுக்கு இன்னைக்கு வேணா நல்லா இருக்கலாம், எல்லாரும் ನೋಡಕ್ಕೆ ಇವತ್ತು ಒಳ್ಳೆ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಕಾಣಬಹುದು, வாழ்க்கையை மாத்திடுவாரு, பெருமை பிடிச்சவன வாழ்க்கையை மாத்தி விட்டுருவாரு. ಆದ್ರೆ ಹೆಮ್ಮೆಗೊಳಿಸುವವರ ಬಾಳನ್ನು ಆತನು ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. என்னையும் உங்களையும் கட்ட கர்த்தரை தவிர வேற யாரால முடியாது. ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ಮಾತ್ರವೇ ಕಟ್ಟಲು ಸಾಧ್ಯ. ஹalleluya. ಬೇರೆ ಯಾರಿಂದಲೂ ಅಲ್ಲ. எனக்கு ಮುಖ್யம், ನಮಗೆ ಸುಧಾರಣೆ ಮುಖ್ಯ, ಸರ್ವಿಸ್ ಆಟಿಟ್ಯೂಡ್ எனக்கு ಮುಖ್யம். ನನಗೆ ಸರ್ವಿಸ್ ಆಟಿಟ್ಯೂಡ್ ಇರಬೇಕು. சரியான இடத்தில் நான் இருப்பது மிக மிக அவசியம். ಸರಿಯಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರುವುದು ನನಗೆ ತುಂಬಾ ಮುಖ್ಯ. இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு, நான் அடுத்த வாரம் நான் அதை முடிஞ்சா கர்த்தருக்கு சித்தமானால் பேசுகிறேன். ಇನ್ನ ಒಂದು ಪಾಯಿಂಟ್ ಇದೆ, ದೇವರ ಚಿತ್ತವಾದರೆ ಬರುವ ವಾರಗಳಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತೇನೆ. கர்த்தர் சமூகத்துல நாம் நம்மை ஒப்புக்கொடுக்கலாம். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನೇ ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವ.